நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. நன்றியோடு உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவை போற்றி, இறைவனை போற்றி, தந்தையை போற்றி, தகப்பனை போற்றி, திவி பிசக்கர பிஷர பிஷரத்தி பிஷரத்தி நிக்கிற பர்த்தி சக்கரா. நன்றியோடு உம்மை போற்றி உம்மை துதித்து உம்மை பாடுகிறோம் ஆண்டவரை. உம்மை துதிக்கிறோம், இக்காலமும் உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம். அக்ஷரத்தின் திருபிக்கிறதுரபா திருபி ஷரத்து நிக்கிற பர்த்தி சக்கரா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. நல்லவரை போற்றி, இயேசுவை போற்றி, இறைவனை போற்றி, தந்தையை போற்றி, தகப்பனை போற்றி, திவி பிசக்கர திருபி ஷரத்தி பிஷரத்து நிக்கிற பர்த்தி சக்கரா. என்றென்றும் உம்மை போற்றி புகழ்ந்து பாடுகிறோம் தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நாவாலே உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் பரிசுத்தம் உள்ள தேவாதி தேவனே, திபி பிஷக்கர திரபாக்கிர பிஷரத்தி பிஷரத்து நிக்கிரபர்த்தி பிஷரத்து நிக்கிரபர்த்தி சக்கரா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவாதி தேவனே, இஸ்ரவேலை காக்கின்ற மகா பரிசுத்தம் உள்ள கர்த்தாதி கர்த்தரே, எங்களையும் நீர் காத்து உம்முடைய பரிசுத்தம் உள்ள வார்த்தைகளின்படி வழிநடத்தி அந்த இடுக்கமும் மகா குறுகலுமான அந்த வாயின் வாசல் வழியாக உங்களை நடத்தி உம்முடைய பரதேசிக்குள் மீண்டும் எங்களை சேர்த்திரும்படியாக கருதிரமாக்கிருதிரு பிஷரபி ஷரத்தி பிஷரத்து நிக்கிரபர்த்தி சக்கரா. உம்மை கெஞ்சி உம்முடைய திருப்பாதத்திலே விழுந்து திபி பிஷரபி சக்கரத்திரு பிஷரத்து நிக்கிரபர்த்தி சக்கரா மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் தூயவர். திபி பிஷரபி சக்கர பிஷரபி ஷரத்து பிஷரத்து நிக்கிரபர்த்தி சக்கரா. எங்கள் மூதாதையர்களாகிய யாக்கோபு என்பவராலும் ஈசாக்கு என்பவராலும் யாக்கோபு என்பவராலும் எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபையை இப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்கிறோம். அதன் மூலியமாக தாவீதிற்கு கிடைத்த அந்த கிருபையும், தாவீதின் வழி வம்சத்திலே வந்த எங்கள் தகப்பனும் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்துவாகிய வாழ்வின் மரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிற அந்த கனியாய் இருக்கிறவருடைய பரிசுத்த திருரத்தமும் திரு தண்ணீருமாகிய அந்த ஜீவ தண்ணீரையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு அவைகளினாலே நாங்கள் ஜீவன் அடைந்திரும்படியாக மாம்சத்தின்படி இஸ்ரவேலர்களாய் இல்லாமல் ஆவியின்படியே நாங்கள் உம்முடைய திருமுன்னே வாசம் செய்து ஜீவன் அடைந்து ஜீவாத்மாக மாறும்படியான கிருபையை எங்களுக்கு செய்தீர். ஏனெனில் சத்தியத்தை தேடுகிற எவரும் சத்தியத்திற்கு அறிந்து கொண்டு சத்தியத்திற்கு பிள்ளை ஆவார்கள் என்று எழுதியிருக்கிற வார்த்தைகள் மாற்றப்படாதபடி அவைகள் நிறைவேற்றும்படியாகவே நீர் கொடுத்த சகல சத்தியத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்தமுள்ள உம்முடைய இரத்தமும் அந்த வெளியேறப்பட்ட அந்த மகா பரிசுத்த தண்ணீரும் திபி சக்கர திருபி ஷரத்தி பிஷரத்து நிக்கிரபர்த்தி சக்கரா அவைகளினாலே நாங்கள் பூரணப்படுவோம் என்று நாங்கள் நம்பி உம்மை நோக்கி இந்த இடுக்கமான வாசல் வழியே நுழைந்து நீரே எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. மேலும் நாங்கள் தொடர்ந்து உண்மையே பற்றி கொண்டவர்களாக உமது அண்டையிலே நாங்கள் வந்து உமது திபி பிஷக்கர பிஷரபி ஷரத்தி சக்கரா இந்த மந்தையோடு நாங்கள் இணைந்து திபி பிஷரத்தி பிஷரத்தி சக்கரவர்த்தி சக்கரா யாக்கோபின் பட்டியலே நாங்கள் அடைக்கப்படும்படியாகவும் நன்றியோடு நாங்கள் உமக்கு ஆராதனைகளும் துதிகளும் திபி பிஷக்கர பிஷரபி ஷரத்தி சக்கரவர்த்தி சக்கரா செய்தருளும்படியாகவும் இதோ திபி பிஷக்கர பிஷரபி ஷரத்தி பிஷரத்தி சக்கரவர்த்தி சக்கரா பூர்வத்து மறைநூலில் எழுதியுள்ளதின்படியாகவே இதோ அவர் ஒலிவன் மலையின் மேல் வந்து இறங்குவார், அங்கிருந்து எருசலேமுக்குள் அவர் நுழைவார் என்று எழுதியிருக்கிறபடியே எங்கள் தகப்பனும் எங்கள் தாயுமாகிய திபி பிஷக்கர திரபாக்கிர பிஷரபி ஷரத்தி நிக்கிரபர்த்தி சக்கரா சத்தியமானவர் இஸ்ரவேலுக்கு திபி பிஷரபி ஷரபி ஷரத்தி பிஷரத்தி சக்கரா செய்த கிருபை அனைத்திற்காகவும் நன்றி செலுத்தி இதோ மீண்டும் அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் சகல சத்தியத்தையும் கொடுத்து சத்தியத்தின் பிள்ளையாகவே மாற்றிக்கொண்டு வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி ஏதோ நீர் கொடுத்த சகல சத்தியத்தையும் உம்முடைய பிள்ளைகளும் என்னுடைய சகோதரர்களுமாகிய இவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவைகளை அறிவித்திடும்படியாக எனக்கு நீர் கொடுத்தீர். இவைகள் மனிதன் மாம்சத்திலிருந்து வராமல் தேவனுடைய ஆவியினாலே இவைகள் எல்லாம் செய்தருளும்படியாகவும் பலத்தினாலும் அல்ல பராக்கிரத்தினாலும் அல்ல, இது அனைத்தும் தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று எழுதியிருக்கிறபடியே வாக்குறுதிகள் மாற்றப்படாதபடிக்கு எழுதப்பட்டவைகள் யாவும் நிறைவேற்றப்படும்படியாகவே இதோ நியாயப்பிரமாணத்தை அளிக்க வந்தேன் என்று எண்ணாதீங்கள், அவைகளை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொன்ன எங்கள் தகப்பனே திபி பிஷரபி சக்கர திருபி ஷரத்தி பிஷரத்து நிக்கிரபர்த்தி சக்கரா உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிற நாங்களும் உம்முடைய வார்த்தைகளையே திபி பிஷரபி ஷரத்தி உம்முடைய மந்தைக்கு அவைகளை உணவாகவும் அவைகளை தண்ணீராகவும் கொடுத்து சத்தியத்திற்கு பிள்ளையாக இவர்கள் அனைவரும் மாற்றப்படும்படியாக நீரே இவைகளை செய்தருளும்படியாகவும் இதோ மாம்சத்தின்படி இவைகள் நடக்காமல் தேவனுடைய ஆவியிலே இவைகள் நடந்தேறும்படியாகவும் என்னுடைய சகோதரர்கள் எல்லோரும்
உம்முடைய பரிசுத்தமுள்ள அப்படி திரபாக்கர திரபாக்கர திரு விசரத்து நிக்கரபர்த்தி சக்கரா யாக்கோபின் பட்டியலே வந்து அடைந்தடும்படியாகவும் அங்கே மெய்ப்பர் இருந்து நான் என்னுடைய மந்தையை நானே மெய்ப்பேன் என்று எழுதியிருக்கிற வார்த்தைகள் மாற்றப்படாதபடிக்கு நீரே எங்களை மெய்ப்பனாக இருந்து எங்களை நடத்தியருளும்படியாகவும் இஸ்ரவேலுக்கு துதி கனம் மகிமையுமாய் இருக்கிறவருடைய பரிசுத்த பாதங்கள் அங்கே இறங்கும் என்று எழுதியிருக்கிறபடியே நாங்கள் உம்முடைய மந்தையாகவும் நாங்கள் இருக்கும்படியாகவும் உம்முடைய வலதுகரம் எங்களை சேர்த்து கொண்டது என்று பூர்வத்தின் மறைநூல்களிலே எழுதியிருக்கிறபடியாகவே உம்முடைய பரிசுத்தமுள்ள நீதியின் வலதுகாரமானது எங்களை மீண்டும் உம்முடைய பட்டிக்குள் சேர்த்து கொண்டது. இதோ நாங்கள் சிதறடிக்கப்பட்டோம், புறஜாதிகளுக்குள்ளே சிதறடிக்கப்பட்டோம். யாக்கோபினுடைய வித்துக்கள் அவருக்கு விரோதம் செய்து கலகம் செய்த பொழுது அந்த வித்துக்களை நான் புறஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்று எழுதியிருந்தபடியே நாங்கள் சிதறடிக்கப்பட்டோம். இதோ ஆண்டவரே உம்மை கூக்குரலிட்டு நம்முடைய பரிசுத்த திருமலையில் நின்று இதோ இந்த மக்களுக்காகவும் என்னுடைய சகோதரர்கள் உம்முடைய பிள்ளைகளும் ஆகிய ஒவ்வொருவர்களுக்காகவும் நின்று கூக்குரலிடுகிறேன். இதோ இவர்கள் அனைவரும் சத்தியத்தை அறிந்தவர்களாகும், சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறவர்களாகும், நீதியை நிலைநாட்டுகிறவர்களாகவும் உண்மையை உரைக்கிறவர்களாகவும் சத்தியத்திற்கு பிள்ளையாக மாறும்படிக்காக உம்முடைய சத்தியத்தை இப்பொழுதே இவருடைய இருதயத்திலே இந்த உம்முடைய சத்தியமாகிய அந்த வசனங்கள் ஆகிய அந்த நல்ல விதையை இவர்களுடைய ஒவ்வொருவர்களுடைய இருதயத்திலும் இதோ ஆண்டவருடைய நாமத்தினாலே அவைகளை சக்கரவர்த்தி சக்கரா விதைக்கும்படியாக இஸ்ரவேலின் பரிசுத்தமுள்ள தேவாதி தேவனிடத்திலே மன்றாடுகிறேன். நீரே இவைகளை செய்தருளும் ஆண்டவரே, இவைகளை நீரே செய்தருளும். சகல துன்மார்க்க ஆவிகளையும் இதோ எதிர்த்து வருகின்ற கிழக்கிலும் இருந்து மேற்கிலும் இருந்து வடக்கிலும் இருந்து தெற்கிலும் இருந்து வருகின்ற நிக்கரவர்த்தி சக்கரா சத்தியங்களை அறிந்து கொள்ளக்கூடாது என்று எதிர்த்து நிற்கின்ற சகல தீய ஆவிகளையும் இதோ இஸ்ரவேலின் பரிசுத்தமுள்ள தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினாலே உங்கள் சகல தீய ஆவிகளே உங்கள் சகலருக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே இந்த அதிகாரத்தின்படியாகவே கட்டளையிடுகிறேன். இது மனிதன் மாம்சத்திலிருந்து புறப்படாமல் தேவனுடைய ஆவியிலிருந்தே புறப்படுகிறது என்பதை நீங்கள் அறியும்படியாக கிறிஸ்துவனுடைய அந்த நல்ல சரத்து நிக்கரவர்த்தி சக்கரா விதைகளை இதோ என்னுடைய சகோதரர்களும் உம்முடைய பிள்ளைகளும் ஆகிய இந்த விசரத்து நிக்கரவர்த்தி சக்கரா வெள்ளாடாய் இல்லாமல் செம்மறியாடாய் இருக்கின்றவர்கள் மேலெல்லாம் அவர்களுடைய இருதயத்தின் மேலெல்லாம் இந்த விதையானது இப்பொழுதே விதைக்கப்படும்படியாக இஸ்ரவேலின் பரிசுத்தமுள்ள தேவாதி தேவனாகிய மகா பரிசுத்தமுள்ள கடவுளும் காணக்கூடாதவரும் வாசம் செய்கின்ற ஒளியில் வாசம் பண்ணுகிறவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே அந்த விதைகளை விதைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இதய நாமத்தினாலே நாத்துமாவே கர்த்தரையை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே என் ஆத்மாவே. ஆமீன். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. சக்கர நிக்கரவர்த்தி சக்கரா ஏதோ இந்த சத்தியங்களை கேட்கக்கூடாதபடிக்கு எதிர்த்து நிற்கின்ற சகல தீய ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகள் புறம்பே தள்ளப்படட்டும் என்று என் ஆண்டவரும் நம் தகப்பனும் ஆகிய அவருடைய பரிசுத்தமுள்ள திருநாமத்தினாலே ஆண்டவருடைய பெயரினாலே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்னென்னும் மறவாதே. ஆமீன். இருந்து 4 வசனங்கள் வரை. என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். நம்ம செவிகளை சத்தியத்திற்கு இன்னமும் சாய்க்கவே இல்லை, கொஞ்சம் தான் நம்மளுக்கு சத்தியம் வந்திருக்குது. இப்போ இனிமேலாவது நம்ம சத்தியத்தை கேட்கிறவர்களாகவும் சத்தியத்திற்கு பிள்ளைகளாகவும் மாறும்படியான ஒரு நிலையை நாம் வெகு விரைவிலேயே கண்டடையவில்லை என்றால் அது நிலைமை மோசமாக போகக்கூடிய ஒரு காலகட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். அதனால ரொம்ப எச்சரிக்கையோட உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். என் வாயை ஓமையினால் திறப்பேன், பூர்வத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகள் எங்களுக்கு தெரிவித்தார்கள். அப்படிதான் இப்ப ஓடிக்கிட்டு இருக்குது இந்த காலம். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதியையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த
அவருடைய அதிசயங்களையும் அறிவிப்போம். ஸோ அந்த வேலைக்காக தான் வந்தோம். அதுதான் நம்ம தொடர்ந்து செய்யணும். அதை மட்டும்தான் செய்யறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னம்னா, கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை அறிவிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஜெருசலேம் தொடங்கி பூமியின் கடையாந்தரம் வரையும் சென்று எனக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்க, எல்லோரையும் எனக்கு சீடராக்குங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஜெருசலேமத்திலேருந்து அவங்க தொடங்குறாங்க. பூமி முழுவதும் அது போகுது. என்ன போகுது அப்படின்னா, மீட்பு பறைசாற்றப்படுகிறது. அங்கே எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஜெருசலேம்ந்து ஆரம்பிக்குது. எங்கே வரையும் போகுதுன்னா, பூமியின் முடிவு வரையிலும், எல்லை வரையிலும் சென்று அது கடவுளுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே தான் தொடர்ந்து காலங்காலமாக பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் இதே தான் நடக்கும். ஸோ அதனால ரொம்ப கவனமாக அவருடைய சத்தியத்திற்கு செவி கொடுக்கணும். இந்த செத்த சபைகள் எல்லாம் குறித்து நீங்கள் கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இப்போ இன்னைக்கு ஆயிரக்கணக்கான அது நம்ம எண்ணில் இப்போ ரொம்ப நம்பர்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டு. 1000லாம் கிடையாது, இன்னும் அதிகம். அது எத்தனைன்னே நம்ம உட்காந்து ஒரு பெரிய ஒரு எடுத்தோம்னா அது பெரிய ஒரு நம்பர்ல தான் போய் முடியும். அது மாதிரி செத்த சபைகள் நிறையா இருக்குது. செத்த சபை அப்படின்னா என்ன சொல்றேன் அப்படின்னா, சத்தியமே இருக்காதங்க. எடுத்த எடுப்புலயே ஆசீர்வதிக்கிறாரும்பாங்க. என்னத்துக்காக ஆசீர்வதிக்கிறாரு, எப்படி இருந்து ஆசீர்வதிக்கிறாருன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு கண்டிஷனே இல்லாம போய்கிட்டே இருப்பாங்க. அவர்கள்லாம் யாரு அப்படின்னா, இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். திருப்பி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களெல்லாம் கேட்டின் மக்கள். இன்னும் தெளிவா சொல்லணும்னா கேட்டின் பிள்ளைகள். கேட்டின் மகன் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, கேட்டின் பிள்ளைகள். அதெல்லாம் இங்கே ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னா, கிறிஸ்துவினிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவிக்குரியவைகள் மட்டும்தான் ஆசீர்வாதம். மாம்சத்திற்குரியவைகள் வேற, ஆவிக்குரியவைகள் வேற. அந்த மாம்சத்திற்குரியவைகள் அப்படிங்கிறதுலாம் ஒரு செட்டு, ஒரு தனியா ஒரு இது இருக்குது. ஆவிக்குரியவைகள் அப்படின்னா அது தனியா இருக்குது. இதை நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய விரிவானது. இதை நான் அடுத்ததுல கொஞ்சம் நான் உங்களுக்கு தெளிவா என்னங்கிறத உங்களுக்கு சொல்றேன். அந்த கார்னியல் அப்புறம் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு 2 சொல்லுவாங்க. இது நீங்க ஆதி காலத்துல உள்ள அப்பா நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு சில பேருக்கு ஞாபகம் இருக்கும், சில பேருக்கு மறந்துருங்கிறது மறக்கிறது ரொம்ப பெரிய ஒரு காரியம். நிறைய பேருக்கு மறந்துகிட்டே இருக்குது. மறக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் சத்தியங்கள் விதைக்கப்படும் நம்மளுக்குள்ளார. அப்ப 2 அமைப்புல வச்சிருக்கிறாரு. மாம்சத்திற்குரியவைகளை நாடுகிறவர்கள் பூமி முள்ளா இருக்கிறாங்க. நம்ம அதுலேருந்து பிரித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டம், நம்ம ஆசாரியர் கூட்டமாக இருக்கிறோம். அப்போ நம்மளை எப்படி தேர்ந்தெடுக்கிறாரு, எந்த வகையில் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக வாழ்கிற வாழ்க்கை. ஆனால் உலகத்தினுடைய போக்கிலே நம்ம போகலை அப்படின்னா, உலகம் நம்மளை எப்பொழுதுமே நெருக்கி கொண்டே இருக்கும். இயேசு கிறிஸ்துவை ஏன் உலகம் நெருக்கினது அப்படின்னா, அவர் தேவாதி தேவனும் மகா பயங்கரமும் ஆகிய பிதாவினுடைய கற்பனைகளின்படியே அவர் வாழ்ந்தாரு. அவர் சொன்னதற்கு அவர் எதுவுமே சொல்லலை. நான் என் ஆண்டவர், என் பிதா எனக்கு சொன்னவைகளை தவிர நான் என் சுயத்திலிருந்து நான் எதையுமே எடுத்து சொல்லலைங்கிறார். பார்த்துங்க, நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அப்ப சத்தியத்தை அறிவிக்கின்றவர்களாகவும் சத்தியத்தின் பிள்ளைகளாகவும் நம்ம பூமியில இருக்கிறோம் அப்படின்னம்னா, நம்மளுக்கு பூமி இடம் கிடையவே கிடையாது. நம்மளை ஏத்துக்காது. அப்படிதான் இயங்கி ஓடிக்கிட்டு இருக்குது. பூமியினுடைய அதிபதிகள் வேற, நம்மளுடைய அதிபதி யாரு? இயேசு கிறிஸ்து, நம்முடைய தகப்பனாகிய அந்த செம்மறியானவர் தான் நம்மளுடைய அதிபதி. இப்ப அவர் கூறுகிற சட்டத்தின் பிரகாரமாக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா உலகத்தின் பிரகாரமாக நம்ம வாழ்ந்தோம் என்றால் உலகத்தாரா நம்ம மாறிடுவோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அவருடைய வார்த்தை உண்மையுள்ளதாக இருக்கும்படியாக நம் உலகத்தார் அல்லாதது போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலே ஒழிய, இல்லை என்றால் நாம் தேவனை நாம் சுதந்திரிக்கவே முடியவே முடியாது. தேவன் தான் அந்த ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? தேவன் தான் அந்த ராஜ்யம். அந்த கனியை நாம் புசிப்போம். எப்பொழுது புசிப்போம்? இந்த மெட்டீரியல், இந்த பாடி மண்ணில் விழுந்து மடியணும். இதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த பாடி அப்படின்னா என்ன? 2 அமைப்பில் அவர் உருவாக்குனாரு. அதெல்லாம் ரொம்ப மறைவானவைகள். இது அநேக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பல பேருக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, கூகுள் ஒரு கடவுளாகவே மாறிட்டு. இந்த கூகுள் இல்லைன்னா அது எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு எல்லாம் சாத்தான்களால் தள்ளப்பட்டு போயிட்டோம். அப்படி ஒரு அமைப்புக்குள்ளார கொண்டு வந்துட்டான் அந்த டெக்னாலஜியை வச்சு. இப்போ திருப்பி நம்ம டெக்னாலஜிக்குள்ளாரே போய் திருப்பி அவனை எதிர்கொள்ளணும். இப்போ அவனையே உருவாக்குன ஒரு கடவுள், அப்ப எந்த மாதிரி அவரு எதிர்நோக்கி அவனுக்கு எதிராக வருவாருன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும்.
ஸோ அதெல்லாம் நம்ம நடக்க தான் போகுது. எல்லாவற்றையும் நிரூபணமாக்க போறாரு. அது வந்து நம்ம அவருடைய வார்த்தைகளை துணை கொண்டு சகலத்தையும் சத்திய ஆவியானவரை கொண்டு எதிர்த்து சத்தியத்தின் பிள்ளைகளாக நம்ம வாழ்றதுக்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும். அது ஒரு ஒரு நாளில் உண்மையாலுமே நாம் அந்த யாக்கோபு என்ற, அது யாக்கோபுனா வேற யாரும் கிடையாது. நீங்க எதுவுமே நினைச்சுக்காதீங்க அது யாரோ ஒரு ஆளு, ஆபிரகாம்னா அது யாரோ ஒரு ஆள் அப்படிலாம் நினைக்காதீங்க. யாக்கோபு அப்படின்னா, யாக்கோபு அப்படிங்கிற கடவுளுடைய பெயரை அந்த மனிதனுக்கு எடுத்து வச்சார். இப்போ யாக்கோபு யாரு அப்படின்னா இயேசுநாதர் தான் யாக்கோபு. ஸோ யாக்கோபினுடைய பட்டியலே நீங்கள் அடைக்கப்படுவீர்கள் அப்படின்னா கிறிஸ்துவினுடைய பட்டியலே நம்ம அடைக்கப்படுவோம். நீங்க எடுத்து வசனங்களை வாசிச்சு பாருங்க. அது ஜீவ வசனம், சத்திய வசனம். அதனாலதான் நீங்கள் ஜீவாத்மாவாக மாறப்போகிறீர்கள். எப்பொழுது மாறப்போகிறீர்கள்? இந்த உடலானது, இந்த மண்ணானது மண்ணிலே விழும் பொழுது விதை விழுந்து மடியணும். மடியும் பொழுது நீங்கள் பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். எப்பொழுது பலன் கொடுப்பீர்கள்? கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் உங்களுக்குள் இருக்கும் பொழுது பலன் கொடுப்பீர்கள். அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். ஆகவே இந்த சத்தியங்களை நமக்கு அறிவிக்கிறதுக்காக, அந்த சத்தியங்களை நமக்கு ஏழைகளும் பரதேசிகளும் ஆகிய நமக்கு கொடுத்த நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து இந்த சத்தியத்திற்குள் செல்வோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த உம்முடைய சத்தியத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீரே முன்னும் பின்னும் இடதும் வலதுமாய் நின்று எங்களை நெருக்கி உம்முடைய வார்த்தைகளுக்குள்ளாக வைத்து உம்முடைய கட்டளைகளுக்குள்ளாக நெருக்கி உம்முடைய அந்த இடுக்கமும் இந்த குறுகியதுமான அந்த வாசல் வழியே எங்களை நடத்தும் ஆண்டவரே. அப்படி நடத்துகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்னிடம் மறவாதே. ஆமீன். இன்னைக்கு பிரேயர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லென்த்தா ஒரு சில முக்கியமான காரியங்கள்லாம் பார்க்க போறோம். அதனால கொஞ்சம் இழுவைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லென்த்தா போகும். ரொம்ப முக்கியமானது. அது நீங்க உங்க எண்ணத்துல தான் இருக்குது. இது இழுவைன்னா இழுவை, ரொம்ப பிரயோஜனம் உள்ளது அப்படின்னா பிரயோஜனம் உள்ளது. அதெல்லாம் உங்களை பொறுத்தது, உங்களுக்கும் கடவுளையும் பொறுத்தது. அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவரே அங்க அப்பம் கொடுக்கும் பொழுது சாத்தான் எப்படி இந்த இதெல்லாம் நம்ம திருப்பி சொல்லணும் தேவையில்லை. அதனால சத்தியம்ங்கிறது கடவுளுடைய வார்த்தை. அதை அறிவிக்கிற பொழுது நீங்கள் கவனமாக கேட்கும் பொழுதுதான் அது இதயத்துக்குள் போகும். அது இருதயத்திற்குள் போகும் பொழுதுதான் அது கிரியை செய்யும் பொழுதுதான் அது பலன் கொடுக்கும். ஸோ அது பலன் கொடுக்கிறபடியாக நம்ம கவனமாக பார்க்கணும். அதனால ரொம்ப கவனமாக நீங்கள் அதை தெளிவாக அப்படியே கவனமாக பார்த்துக்கிட்டே வாங்க. ஏதாவது வேலை இருக்குது இது பண்ணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். அதனால ஒன்றுமே கிடையாது. ஆண்டவருக்கு நன்றி. இப்போ நீங்கள் இந்த ஸ்லைடை நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, படிச்சிருப்பீங்க நேரம். ஆதாமை வந்து அவர் உருவாக்கும் பொழுது 4 வகையில் அவர் கொண்டு வந்து அவர் உருவாக்குறாரு. அப்போ 4 இடங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த இடங்களை பற்றியெல்லாம் நம்ம இப்போ பார்க்க முடியாது. இப்போ வந்து 4 இடங்கள்ல இருக்கிற 4 வகையான அந்த மண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாலாம் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது. இப்போ ஓவராலாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. மண் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஆதாமை வந்து ஆண்டவர் செய்கிறாரு. அப்புறம் 4 வகையான மண்ணை கொண்டாந்து செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினோட தான் அவன் ஜீவாத்மாவாக மாறுறாரு. ஆதாம ஃபர்ஸ்ட் செஞ்சிடறாரு. அப்போ எத்தனை வருதுன்னு பார்த்துக்குங்க. 4 வருது. 4 நாளே கட்டமைக்கப்படுது. இயேசு கிறிஸ்து சிலுவைக்குள்ளார போறாரா? நல்லா பார்த்துக்கங்க நான் சொல்றத. சிலுவைக்குள்ளார போறாரு. அங்கே 4 பக்கங்கள் இருக்கு. 4 இருக்குது இல்ல, 4க்கு நடுவுல இயேசு கிறிஸ்து போறாரு, ஆண்டவர் போறாரு. அப்ப 4க்கு நடுவுல போகும்பொழுது ஜீவன் அங்க வருது. ஜீவ சுவாசம் ஊதப்படுகிறது. அப்ப என்ன சொல்றாருன்னு பாருங்க. இதாவே என் ஆவியை உங்களுடைய திருக்கரத்திலே ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? அப்பதான் அந்த 5வது காரியம் நிறைவேறுகிறது, அங்க நடக்குது. 5வது காரியம் அது நடக்கும் பொழுது அவர் ஜீவாத்மாவாரார். அப்ப ஆதாமின் மேல மூச்சு காத்த அந்த எல்லாமல்ல தேவன் ஊதுறாரு, ஜீவாத்மா வராரு. இங்கே பிதாவாகிய தேவன் கிட்ட ஆவியை ஒப்பு கொடுத்துட்டு 5வது கட்டமாக அவர் பரமேறுகிறார். இது ஒரு சில வார்த்தைகள்லாம் உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறீங்க என்னன்னு தெரியல. பரமேறுகிறது அப்படின்னா ஒன்றும் கிடையாது. பரலோகத்துக்கு பிதாவினுடைய வலது பரிசத்திற்கு அவர் போய் விடுகிறார். ஸோ 5வது நிலையை அவர் செய்யும் பொழுது அவர் பரமேறுறாரு. ஸோ இதை வந்து இன்னைக்கு இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த நிலங்கள் அப்படிங்கிறதெல்லாம் என்ன, அதுக்கப்புறம் எப்படியாக மாற்றப்பட்டது, இப்போது நம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்போ வந்து நம்ம விரோதம் பண்ணி வழிப்பிரயாணத்தில் நம்ம விரோதம் பண்ணி கடவுளுக்கு கர்த்தருக்கு விரோதமாக பேசி புறஜாதிகளுக்குள்ளே சிதறடிக்கப்பட்ட
கூட்டமாக நம்ம இருக்கிறோம். நான் எங்கன சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்ப வழிப்பிரயாணத்திலே நாம் ஒன்றை பெற்றோம். அதை வழிப்பிரயாணத்திலேயே விட்டுவிட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சி. ஸோ அதை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். வாழும் உண்மை கடவுளுடைய 4 தெய்வீக குணலட்சணங்களை கொண்டு யாரை படைக்கிறாரு அப்படின்னா, ஆதாம் அப்படிங்கிற மனிதன் அப்படிங்கிறவரை படைக்கிறாரு. இந்த 4 தெய்வீக குணலட்சணங்கள் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ரிமைண்ட் பண்றேன். அன்பு, நீதி, வல்லமை, ஞானம். இப்ப 4 பேர் இருக்கிறாங்க. 4 விதமான இடங்கள் இருக்குது. சர்ச், ஆலயங்கள், பரிசுத்த பிதாவினுடைய ஆலயங்கள். அங்க 4 வகையான ஆவிகளுடைய அந்த தங்கி இருக்கின்ற அந்த இடங்களில் இருந்து இப்ப நான் இந்த சொல்லிட்டு இருக்கிற காரியம் வந்து ரொம்ப மகா பயங்கரமான ஒரு காரியம் மறைக்கப்பட்டிருக்கு உள்ளது. இதெல்லாம் நீங்க எந்த புக்கில் போய் எங்க போய் தேடினீங்களாலும் இதெல்லாம் எங்கனையுமே கிடைக்காது உங்களுக்கு. அதனால நீங்க நேரத்தை விரயம் பண்ணாதீங்க. இதெல்லாம் போய் தேடிட்டு அங்க இங்கேயும் அந்த காரியத்துக்குள்ளாரே போவாதீங்க. நீங்க சத்தியம் உங்களுக்கு அறிவிக்கப்படுது. சத்தியத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டே இருங்க. ஆண்டவர் என்ன சொல்றா அதன்படி செய்துக்கிட்டு போயிட்டே இருங்க. செத்த சபைக்கு எந்த சபைக்கும் போயிடாதீங்க. ஆவியில் உள்ள சபையிலே ஆண்டவர் என்னென்ன காரியங்கள்லாம் செய்யறாரோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணி நீங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருங்க. அதெல்லாம் வந்து மனிதனால் கொடுக்கப்படுகிறது அல்ல, தேவனால் கொடுக்கப்படுகிறது. இங்க மனிதனுக்கும்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் கடவுளால் கொடுக்கப்படுகிறது. கடவுளால் கொடுக்கப்படுகிறதா என்று பரிசோதனை பண்ணி அந்த சபை எப்படிப்பட்ட சபை அப்படியெல்லாம் பார்த்துட்டு நீங்க அங்கேருந்து எடுங்க. ஏன்னா இன்னைக்கு அநேக சபைகள் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். திருப்பி சொல்ல தேவையில்லை. இப்போ ஆதாம் எப்படி உருவாக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 4 இடத்துல இருந்து எடுத்தாரு மண்ணு அப்படிங்கிறதெல்லாம் சும்மா ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். மண்ணுன்னா இப்போ நம்ம பார்க்குற மண்ணு கிடையாது. இந்த இப்போ இங்கே கீழே எடுக்கிறோம்ல மண்ணு, அந்த மண்ணு கிடையாது. அதெல்லாம் நீங்கள் டக்குன்னு அப்படியே ஓப்பனா அப்படியே இதாக எடுத்துக்கூடாது. அப்படியே ராவா மண்ணுன்னா இதுதான் அப்படிலாம் எடுத்துக்காதீங்க. அப்படி 4 காரியங்களை கொண்டு வந்தாரு. அதுல அன்பு, நீதி, வல்லமை, ஞானம் அப்படிங்கிற ஒரு 4 அந்த மெட்டீரியல் அதை கொண்டாந்து வச்சு அதை அவர் செஞ்சிடறாரு. செஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுறாருன்னா, ஆதியாகமம் 2:7 நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அந்த நான் ரவுண்ட்ல ஆதாம்னு எழுதி கீழே எழுதியிருப்பேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, தேவன் ஆதாமுடைய மூக்குல ஜீவ சுவாசத்தை ஊதுறாரு. அப்ப ஜீவ சுவாசத்தை ஊதுனோன்னா என்ன ஆயிடுறாருன்னா, ஆதாம் வந்து ஜீவாத்மாவா மாறிடுறாரு. அப்ப நிலங்கள் 4 நிலங்களிலிருந்து உருவாக்கப்படுகிறது. அப்ப மனிதன், அப்ப இயேசு கிறிஸ்து யாரு? இயேசு கிறிஸ்துவும் மனிதன் தான். மனிதனா தானே வந்தாரு, மனிதன் தான். அப்ப ஆதாமினுடைய குணலட்சணங்கள் எப்படி இருந்தது? ஆனால் பாவம் செய்ததுக்கு பிறகு அவர் எப்படி ஆக மாற்றப்பட்டார்? 2ஆம் ஆதாமாகிய மனிதனாகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு எவ்வாறாக வந்தார்? எப்படிப்பட்ட தெய்வீக குணலட்சணங்களை தனக்குள்ளாக வைத்திருந்தவராக வந்தார்? அப்படிப்பட்டவர் தான் எல்லாவற்றையும் செய்யக்கூடியதாக அவர் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாலதான் இது எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். இது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப கவனமா உற்று கவனிங்க. அப்பதான் உங்களுக்கு என்னங்கிறது புரியும். அப்ப வந்து ஆதாம வந்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். இப்ப நம்ம இங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் பின்னாடி பார்க்க போறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, எல்லாவற்றுக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கின்ற சம்பந்தங்களோடு அது இருக்குது. அதனால ரொம்ப கவனமா உற்று நோக்குங்க. அப்பதான் உங்களுக்கு புரியுதா. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவான். இப்ப ஜீவாத்மாவா ஆயிட்டாப்ல. யார் ஆயிட்டாரு? ஆதாமும் ஆயிட்டாரு. ஜீவ சுவாசத்தை ஊதுறாரு. இப்ப 4 எல்லாம் சேர்ந்து ஒன்றாக மாற்றப்பட்டு ஒன்னா மாறிட்டு ஒரு ஆள் மனிதனா ஒரு உருவமா மாறிடுச்சு அது. அப்ப அந்த உருவத்தை அந்த மனிதனுக்கு ஜீவன் வரணும்ல, சுவாசிக்கணும்ல, மனிதனா மாறணும்ல. அப்ப நாசியிலே ஊதினாரு. எல்லாமல்ல தேவன் ஊதுறாரு. மனுஷன் ஜீவாத்மாவா மாறிட்டாரு. இதெல்லாம் ரொம்ப பயங்கரமானது. இதுக்குள்ளாரெல்லாம் எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படிலாம் ஆண்டவர்கிட்ட நீங்க உட்காந்து ப்ரேயர் பண்ணும்போது, ஆண்டவரே இது எப்படி நடந்தது அதெல்லாம் ஆனா நம்மளால தாங்க முடியாது காட்சியில பார்த்தா. இதனால நீங்க ப்ரேயர் பண்ணி கேட்கும் பொழுது அவரு கொஞ்சம் எளிமையா ரொம்ப கம்மியான ஒரு ஆவியில ஒரு ஒளியில அவரு காமிப்பாரு. அதை நம்ம பார்க்க முடியும். ரொம்ப அதிகமானவைகள் இவைகள்லாம்.
அநேக காரியங்களை தனக்குள்ளாக வச்சிருக்கிற ஒரு மறைவான ஒரு வசனம் இதெல்லாம். தேவனுடைய வார்த்தைகள், இதுக்குள்ளார அநேக காரியங்கள் இருக்கு. ஒரு வசனம் இது நம்ம சாதாரணமா டக்குன்னு படிச்சுட்டு போயிடுவோம், அதெல்லாம் படிச்சிருப்போம். ஆனா அதுக்குள்ளார எவ்வளோ காரியங்கள் இருக்குதுன்னா விவரிக்கவே முடியாது, அவ்வளோ இருக்குது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவா மாறிட்டான். இப்ப 4 ஒன்னாயிட்டு அதுக்குள்ளார திருப்பி இன்னொன்று வந்துருது 5 எல்லாம் சேர்ந்து ஒன்னாயிடுச்சு. அப்ப கேருபு மேல யார் ஏறி வருவா? இதெல்லாம் நம்ம பின்னாடி அடுத்தடுத்ததுல பார்ப்போம். ரொம்ப முக்கியமானவைகள் எல்லாமே. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இப்ப ஏதேன் தோட்டம் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. அது பரதேசி, அது ரொம்ப முக்கியமானது. அங்க கொண்டு வந்து எதுக்காக வைக்கிறாருன்னு பாருங்க. அதெல்லாம் ரொம்ப பொறுமையா உட்காந்து நிதானமா பைபிள் எடுத்து வசனம் நிறுத்தி நிதானமாக வாசித்து பாருங்க. சும்மா ஏதோ கட 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 கடன்னு எடுத்து அடுப்புலயே அடிச்சு நான் 10 தடவை வாசிட்டேன், நான் 20 தடவை வாசிட்டேன்பாங்க, 100 தடவை வாசிட்டேன்லாம் சொல்லுவாங்க. 50 தடவை வாசிட்டேன்லாம் நானே கேட்டிருக்கேன், சொல்லிக்கிறாங்க சில பேர்லாம். நான்லாம் 50 தடவை வாசிட்டேன் பைபிள. அது ஒன்றத்துக்குமே பிரயோஜனமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நல்லா ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்குங்க. அது எதுக்கு அது மாதிரி வாசிக்கிறீங்க? அந்த மாதிரி சொல்றதுக்கா? நான் 10 தடவை வாசிட்டேன், 15 தடவை வாசிட்டேன், 20 தடவை. அதுல ஒரு பெருமை அவங்களுக்கு. மனிதன் எதுல எல்லாம் பெருமை தேடுறாம இருக்கு. மோசமானவங்க மனுஷங்க, ரொம்ப மோசவங்க எல்லாம் மாறிட்டாங்க. வேற ஒண்ணும் இல்லை, மாற்றப்பட்டோம். நான் ஒருங்கே அந்த வேசியினுடைய மதுவை குடித்து ஒருங்கே கெட்டலைந்து போனோம். ஆகவே நாம் புறஜாதிகளுக்குள்ளே சிதறடிக்கப்பட்டு மகா துர்க்குணங்களுக்குள்ளே மறைக்கப்பட்டோம். துர்க்குணத்துக்குள்ள மறைக்கப்பட்டோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் காது கேட்குது, சத்தியம் நம்மளுக்கு சொல்லப்படுறதுனால கண்ணு லைட்டா தெரியுது, மங்கிய அப்படியே தூரத்துல ஒரு சாயல் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆண்டவருடைய சிலுவையில தொங்குகிற கிறிஸ்துவை தூரத்துல ஒரு அந்த சிலுவையும் அதுல ஏதோ ஒன்று சாயலா அப்படி ஆடுற மாதிரி தான் தெரியுது ஒழிஞ்சு ரொம்ப கிளியராலாம் நம்மளுக்கு கண்ணு தெரியல, காதெல்லாம் கேட்கல. உணர்வுலாம் இன்னும் நம்ம அடையலை. உணர்வு அடையறதுக்காக முயற்சி பண்ணி போயிட்டே இருக்கிறோம். அதனால பெருமைங்கிறது ரொம்ப முக்கியமானது. பெருமையில தான் அவன் உழந்தான். ஆதிக்காரன் அவன் ரொம்ப மோசமானவங்க. அவங்க அதுலேயும் நம்ம இருந்திருப்போம் மாதிரி தான் சொல்றாங்க. இருந்தாலும் இப்போ அதுக்குள்ளார நம்ம போக வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திற்கு அழைத்து கொண்டு வந்து அதனை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஏதேன் தோட்டத்துக்கு அங்க அழைச்சிட்டு வந்தவொன்னா அவர் எதுக்காக கொண்டு வந்துடுறாருன்னு பாருங்க, ரொம்ப கவனமா பாருங்க. அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பண்படுத்தவும் காக்கவும் ரொம்ப முக்கியமான வேர்டு, ரொம்ப முக்கியமான வார்த்தைகள், ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். இதுக்குள்ளார என்ன முக்கியமா இருக்குது? திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கேனே நினைக்காதீங்க. நீங்க அடுத்தது நீங்க பார்க்கும்போது தான் அதனுடைய முக்கியத்துவம்லாம் உங்களுக்கு புரியும். அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஃபர்ஸ்ட் எங்க கொண்டு வந்துடுறாரு? ஏதேன் தோட்டத்துக்குள்ளார கொண்டு வந்துடுறாரு. அப்ப என்ன அவங்க மேல ஒளி இருந்தது? 1000 சூரியன்களிலும் மேலானவனான பிரகாசமான சூரியனாகிய காணக்கூடாதவர் அவர்கள் மேல ஒளியாயிருந்து பிரகாசிச்சுட்டு இருந்தாரு. ஒளி அவர்களுக்கு இனிமையாயிருந்தது. அப்புறம் நைட்டையும் டேவையும் கொண்டு வந்தவொடனே வெளியில வந்துடுறாங்க. அவங்க 2 பேரும் வெளியில வந்துடுறாங்க. அதுக்குள்ளார இன்னும் நிறைய மறைமுகமான காரியங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். இருந்தாலும் நான் அதுக்குள்ளார போகல. அப்ப அவங்களை வெளில கொண்டு வர்றாரு. வெளில கொண்டு வந்தோடனே அவங்க எதுக்காக வெளில வர்றாங்க? அதெல்லாம் நீங்க கவனமா பார்க்கணும். நீ அதுக்குள்ளார போவாத அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். சரி, ஆண்டவருக்கு நன்றி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் என்றென்று மறவாதே. ஆமேன். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 23வது வசனம். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இதுக்குள்ளார 2 காரியம் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்ப அதிகாரமே மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 3வது அதிகாரத்துக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் அங்க என்ன சொல்றாருன்னு பாருங்க. 2வது அதிகாரத்துல 15வது வசனத்துல எங்க கொண்டு வந்துடுறாரு? ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் கொண்டு வந்து வைக்கிறாரு. அடுத்தது 3வது அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னு பாருங்க. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்தும்படி இப்ப வேற மாதிரி ஆயிடுச்சு. மண்ணு என்ன ஆயிடுச்சு? இப்ப வேற மண்ணா மாறிடுச்சு. அது எப்படி மாறினுச்சு அப்படின்னா அதுக்கும் நிறைய இருக்குது, வரலாறு இருக்கு. அது மாறிடுச்சு. அந்த மாதிரி ஒன்றே ஒன்று மட்டும் மாறாமல் இருந்தது, அன்பு மட்டும் மாறல.
4 தெய்வீக குணலட்சணங்கள்ல அன்பு மட்டும் மாறாமல் இருந்தது. அது உறுதியிலும் உறுதியாக அவங்களுக்குள்ள நிலை கொண்டிருந்ததுனால, அவர் கிறிஸ்து வந்து, "நான் வருவேன். என் பிள்ளை, என் குமாரனே, நானே உன்னைப் போல திருப்பி நான் வருவேன். பரதேசியா வருவேன் அந்த பூமிக்கு. அடிமை கோலம் எடுத்து." இதை இன்னமும் நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக தெளிவா நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னம்னா, இந்த 12 கான்ஸ்டிலேஷன் சொல்றாங்க பார்த்தீங்களா? இப்ப இதெல்லாம் சேர்ந்தது தான், இதற்குள்ளார தான் இயங்கிக்கிட்டு இருந்தது இந்த பூமி. அப்ப அதுக்குள்ளார அடைக்கப்பட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு எல்லா மனிதர்களும். அப்படி என்றால் அதுக்குள்ளார என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்காக இதுக்குள்ளார சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க? விதிக்குள்ளார எதுக்காக மாட்டிக்கிறோம்? புரியுதா உங்களுக்கு? அப்ப விதி உள்ளாரையே வராராம், வருவாருன்னு சொல்றாரு. இப்ப ஆதாம சொல்லி அனுப்புற உள்ளார வெளில ஒரு நன்மையான ஒரு இடத்துல இருந்து ஒரு ஒரு இன்னொரு இடத்துக்கு மாத்துறாரு. அப்ப இன்னொரு நன்மையான இடத்துல இருந்து இன்னொரு இடம்னா அது என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் கிளியரா. என்ன இடமா இருக்கும்? இப்ப நீங்க நினைக்கிறது தான் அது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, இத நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கங்க. என்ன இடம் வேணாலும் எடுத்துங்க அத. அந்த மாரி இடம் தான் அது. அப்ப அவங்கள அங்க அனுப்புறாரு. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அனுப்பி விட்ட உடனே திருப்பி அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்ப அங்க திருப்பி அங்க என்ன சொல்றாருன்னா, அதுக்கப்புறம் நீங்க வசனத்த எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப வந்து 3வது அதிகாரத்திலேயே அந்த வசனத்துக்கு அடியிலேயே நீங்க திருப்பி கன்டினியூவா வாசிங்க. நான் நெறைய வசனம் வச்சிருக்கிறதுனால நெறைய நான் உங்களுக்கு கொண்டு வரல. அப்ப என்ன சொல்லுவாருன்னா, "நீ அதை போய் பண்படுத்தி நீ விதைத்த வேர்வை நிலத்துல சிந்தி நீ கஷ்டப்பட்டு தான் நீ சாப்பிடணும்பாரு." நீ அதுக்கப்புறம் எடுத்து வாசிச்சு பாருங்க. பிரேயர் முடிஞ்ச உடனே கூட வாசிச்சு பாருங்க. அப்பன்னா அவர் எதுக்காக அவர் வெளியில ஏத்துனோனே அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துங்க நல்லா. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுங்க, தெளிவா புரிஞ்சுங்க. இப்ப நன்மையான இடத்திலிருந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. பாவம் அப்படிங்கிறது ஒண்ணு, ஒரு தவறு அப்படிங்கிறது ஏதோ ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் அவங்கள எங்க ஏத்துறாரு? வெளியில கொண்டு வர்றாரு. வெளியில கொண்டு வர்றது என்னான்னு சொல்றாரு? பூமி. இப்ப அதுக்கப்புறம் பூமி அப்படின்னா ஏதேன் தோட்டம் என்ன அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. அது பரதேசி. இப்ப அங்கேருந்து வெளியில வந்த உடனே உங்களுக்கு எல்லாமே துன்பமா தான் இருக்குது அங்க. ஆதாமுக்கு எல்லாமே துன்பமா தான் இருக்கு. சகலமும் துன்பமா இருக்கு. அப்ப நெத்தி விரல் நிலத்துல நின்னு சாப்பிடணும்னா என்ன பண்ணணும்? உழுவணும். நிலத்தை வந்து உழுது பயிர் பண்ணி சாப்பிடணும். இப்ப பண்படுத்தணும் நிலத்தை. திருப்பி வந்துட்டு பார்த்தீங்களா பண்படுத்துறது. ஏதேன் தோட்டத்தை தான் பண்படுத்துறதுக்காக வந்தாரு. அழைச்சிட்டு வந்தாரு ஆதாம. ஆனா இப்ப என்ன வந்துட்டு தண்டனை பெற்றதுனால வெளியில வந்துட்டோம். வெளியில வந்துட்டோம்னா திருப்பி என்ன ஆயிட்டு, நம்மளுடைய குணலட்சணங்கள்லாம் மாறினோன்னே தண்டனை அவர் மேலேயே வந்தது. அப்ப அந்த தண்டனை என்ன ஆயிட்டு அப்படின்னா, இப்ப வரையும் அந்த தண்டனை வந்துகிட்டு இருக்குது. இப்ப வரையும் இருக்குது. இதுக்கப்புறம் இருக்கும். அப்ப இது எப்ப முடியும்? இந்த ஃபுல் அ செட் வந்து எப்ப முடியும் அப்படின்னா, அவர் 2ஆம் வருகையில வர்றாரு பார்த்தீங்களா? அவர் ஒலிவ மலையிலே வந்து இறங்குவார். அப்ப வந்து எப்படி வருவாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு கழுதை மேல ஏறி வந்து சமாதானம் சொல்லி அறிவிச்சுட்டு வந்தார் பாருங்க. அப்படிலாம் வரமாட்டாரு. அடுத்தது வெண்குதிரையில வரப்போறாராம் அவரு. ஒலிவமலையில வந்து அவருடைய சீடர்களோட அவருடைய அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகையானவர்கள் வருவாங்க அவரோட சேர்ந்து. பரிசுத்த கூட்டத்தார், ராஜரீக ஆசாரிய கூட்டத்தாரோட அவங்க வந்து அவர் இறங்குவாரு. அப்ப ஜெருசலேமுக்குள்ள எப்படி போறாரு? நீதியின் ராஜாவா வரப்போறாரு அவர். நீதினா சும்மா கிடையாது. நம்ம நினைக்கிறது மாதிரிலாம் கிடையாது. அது அது அந்த நீதிக்கு முன்னாடி அங்க எந்த இதுவுமே இருக்காது. ஒரே நீதி சொல்லுகிற தேவாதி தேவன் அங்க ஜெருசலேமுக்குள்ள நுழைவாரு. அப்ப விழுந்து போன மதில்கள் எல்லாம் எடுத்து கட்டப்படும் என்று பூர்வத்தின் நூல்களில் எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து மீண்டும் அங்கே வருவார். ஆனா அது இன்னும் காலங்கள் இருக்கு. அது நம்ம இருக்கிறப்பெல்லாம் அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. அதனால அப்ப அதை குறிச்சுலாம் நம்ம பார்க்கல. அதனால இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, பண்படுத்துறதுக்கு திருப்பி எங்க கொண்டு வந்துடுறான்னு வெளில கொண்டாந்து விட்டுறாரு அவங்கள. திருப்பி அவங்களுக்கு படாத பாடு, துன்பத்தின் மேல் துன்பம் ஒவ்வொரு நாளும். ஏன்னா நம்ம எல்லாமே ஏதேன் தோட்டத்துல எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க எதுவுமே செய்ய தேவையில்ல. அவங்க பாட்டுக்கு பேசாம இருக்கலாம். மரத்துக்கு போகலாம். பழத்தை பறிச்சு சாப்பிடலாம். அப்படியே ஆண்டவர் சொன்னதின்படி அவங்க எப்பயுமே ஃபுல் ரெஸ்ட் தான். அவங்க பாட்டுக்கு இருக்கலாம். சாவு இல்ல அப்ப. எதுவுமே தெரியாம இருந்தது. அந்த வார்த்தை அவர்களோடு இருந்து பாதுகாத்துக்கிட்டே இருந்தது. அப்ப பாவம் செய்யறப்ப பாதுகாக்கலையா அப்படிலாம் நம்ம எடுக்கக்கூடாது. இது திட்டம். இது ஆதாமை மட்டும் நீங்க பாக்குறீங்க. அப்படி பார்க்க கூடாது.
அதற்கு முன்பாக இருந்த மனிதர்களை மீட்பதற்காகவே இந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு. இடையில வந்து அப்படி ஒரு லூப் போடுறாரு உள்ளார. அது உள்ளாரெல்லாம் நீங்க போகாதீங்க. நான் சொல்றது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. அதனால திட்டத்தின்படியே தான் ஆதாம் வர்றாரு. ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அப்பா நாடகம் எழுதியாயிற்று, நாடக நடிகர்கள்லாம் சீரம் சிறப்புமாக அவர்களுடைய ரோல்ல வந்து ப்ளே பண்ணிட்டு நடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதுதான் கரெக்டா நடக்கும். அப்பதான் அது நடக்கும்பாங்க. அது எல்லாமே அது மாதிரி தான். இது எல்லாமே நடந்தேறியது. இப்ப கிறிஸ்துவை பற்றி பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றாங்க பாருங்க. ஏசாயாவே சொல்றாரு, கன்னிக்கு மகன் பிறப்பார் அப்படின்னு. எல்லாமே பிளான் பண்ணி நடந்துகிட்டு இருக்கிற ஒரு திட்டத்தின்படி நடந்துகிட்டு இருக்கிற ஒரு காரியமா இருக்குது. ஸோ அதே மாதிரி அவங்க வெளியேற்றப்படுறாங்க. துன்பத்தின் மேல் துன்பம், துயரத்தின் மேல் துயரம் ஃபுல்லா ஆதாம், ஏவாள் அவருடைய சந்ததிகள் எல்லாம் அடுத்து வர்றவங்க கொஞ்சம் கொஞ்சம் நிதானம் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளார சத்தியம் வருது. அப்ப திருப்பியும் ஆபிரகாம் கிட்ட வந்து என்ன சொல்லிடுறாரு, வானத்து நட்சத்திரத்தை போலவும் பூமியின் கடற்கரை மணலை போலவுங்கிற 2 ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றாரு. இப்போ வானத்து நட்சத்திரம்னா ஒரு வகையான மக்களை குறிக்கிறது. கடற்கரை மணல் அப்படிங்கிறது வேறு வகையான மக்களை குறிக்கிறது. நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு தெரியல. இன்னும் தெளிவா உங்களுக்கு கிளியரா அப்படி சொல்லணும் அப்படின்னா, ஆபேல், சேத் அப்படிங்கிறவருடைய வம்சாவளியும் கூட நீங்க வச்சுக்கலாம். சேத்தினுடைய வம்சாவளி, ஒரு காயின் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த காயினுடைய சந்ததி அப்படிங்கிறத நீங்க வச்சுக்கலாம். ரெண்டையும் நீங்க பிரிச்சு வச்சுக்கங்க. பிரிச்சு நீங்க எப்படி வச்சுக்கிறீங்க அப்படின்னா, மாம்சம் அப்படின்னு ஒன்றத்தை வச்சுங்க, ஆவி அப்படின்னு வச்சுங்க. இப்போ இதுல இருந்து ரெண்டுமே பிரிஞ்சிடும். அப்ப வந்து திரளான கூட்டத்தாருக்கு முன்பாக நின்று எக்காலமும் ஓசன்னா ஓசன்னா, தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, இதோ ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் அப்படின்னு அங்க சொல்லுவாங்க. நம்மளும் அதிலே பொறுத்தோலைகளை ஏந்தியவர்களாக நின்று நம் தகப்பனும் நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய கடவுளும் ஆகியவரை நம்ம வரவேற்போம். கண்டிப்பா இது உறுதியிலும் உறுதியாகவே ஆண்டவருடைய சத்தியத்தின்படி இது நடந்தேறும். அப்ப நம்ம சத்தியத்திற்கு பிள்ளையாகவே மாற வேண்டும். அப்ப மாற வேண்டும் என்றால் நாம் வந்து இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று பாருங்கள். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய இருதயங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, இப்ப நீங்க எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறீங்கிறதெல்லாம் பாருங்க. இப்ப நான் திருப்பியும் பஸ்லயே சொன்னேன், இந்த செத்த சபைகள் போன உடனே ஆசீர்வாதத்தை அள்ளி தெளிப்பாங்க. ஏதோ இவங்களே ஆசீர்வாதத்தை கொடுக்குற மாதிரி கடவுளே விட்டுருவாங்க. எல்லாத்துக்குமே ஆசீர்வாதம். இதுல இன்னும் இப்ப நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் பெரிய பெரிய காமெடிகள்லாம் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கர்த்தருடைய வீட்டை கட்டுங்கள், கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார். கர்த்தருக்கு வேற வேலையே இல்லை, வீடு கட்டுறதுக்கு தான் வந்தார் அவரு. அக்கிரமங்க. காயினுடைய வழிமரபினர்கள், காயினுடைய சந்ததிகள், நேரடி சந்ததிகள் அவங்கலாம். முதல் பேரானவர்கள், காயினுடைய முதல் பேரானவர்கள் யார் தெரியுமா? இந்த மாதிரி பிரசங்கம் பண்றாங்கல்ல, அவங்க தான் முதல் பேரானவர்கள். கர்த்தருடைய வீட்டை கட்டுங்களாம். கர்த்தர் வந்து உங்க வீட்டை கட்டுவாங்க. வீடு கட்டுறதுக்கு தான் அவர் வந்திருக்கிறார். அவரு சாத்தான் கூட்டத்தார், சாத்தானுடைய பிள்ளைகள் அவங்கலாம். ஸோ அதனால செத்த சபையை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். கடைசி காலம் 7வது காலகட்ட சபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் சத்தியத்தை அறிந்தவர்களாக, சத்தியத்தின் பிள்ளைகளாக மாறும் பொழுதே நீங்கள் எடுக்கும் மகா குறுகலுமான வாசலுக்குள் உட்பிரவேசிப்பீர்கள். யார் வழியாக நீங்கள் உட்பிரவேசிப்பீர்கள் என்றால், கிறிஸ்து நமக்கு முன்பாக போகிறாரு. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நம்ம போகணும். இதெல்லாம் நம்மளுக்கு யார் முன்னுதாரணமா காட்டிட்டு போயிட்டா அப்படின்னா, நம்மளை தலைமையேற்று நடத்தின நம்மளுக்கு காரண இதா இருந்தவங்க அப்பா வந்து நம்மளுக்கு முன்னுதாரணமா காமிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால ரொம்ப கவனமா நோட் பண்ணுங்க. எல்லாத்தையுமே கவனிச்சு பாருங்க, என்ன நடந்திருக்கு, என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்க. செத்த சபையை குறித்து மீண்டும் சொல்லுகிறேன், எச்சரிக்கையாயிருங்கள். இப்ப ஓமை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்த்துருவோம். ஸோ இதுல தான் அதை பத்தி தான் நான் நிறைய எழுதியிருக்கிறேன். இதெல்லாம் நீங்க அடுத்து நீங்க உங்களுக்கு தரப்படும் பொழுது இதெல்லாம் படிச்சுங்க. நான் சீக்கிரம் சரசரன்னு போய் உங்களுக்கு டேரக்டா வசனத்துக்கு நம்ம போயிடுவோம். ஓமைகள் அப்படிங்கிறது என்னத்தை பத்தி சொல்லுது அப்படின்னா, ராஜ்யத்தின் ரகசியங்களையும், யாருடைய ராஜ்யத்தின் ரகசியம்? கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களையும் அதற்குள்ளவைகளையும் மறைவாக இருக்கிறவைகள் எல்லாம் சொல்லுது. யாருக்கு சொல்லுது அப்படின்னா, சத்தியத்தை தேடுகிறவர்களுக்கும் சத்தியத்தினுடைய பிள்ளைகளுக்குமே அவைகளை சொல்லுது. ஏன்னா சத்தியத்தை தேடுகிறவர்கள் சத்தியத்தின் பிள்ளைகளா இருப்பார்கள். அவர்களுக்கு தான் இந்த ஓமைகள்லாம். எல்லாருமே அறிஞ்சிக்க முடியாது. அது எல்லாருமே அறிஞ்சுக்கிற மாதிரி அவர் கொண்டு வரல. ஓமைகளாக சொல்றாரு அப்படின்னா எல்லாருமே அறிஞ்சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் சொல்லிக்கிறார். அப்ப கிறிஸ்துவனுடைய சந்ததியராகிய கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் இந்த ரகசியங்கள்லாம் அறிஞ்சுக்கொள்ளணும். இப்ப மற்ற யாருமே அறிஞ்சு கொள்ளக்கூடாதுன்னு தான் ஓமையை அவர் கொண்டு வர்றாரு. ஓமைன்னா அதுதான்.
இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இயேசு சர்வ மகிமை உள்ள தேவாதி தேவனுடைய திருக்குமாரன் அப்படின்னு அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த யூதர்கள், அந்த இஸ்ரவேலர்கள் அறிந்து கொண்டார்கள் என்றால், ஒருவேளை அந்த திட்டத்திலிருந்து அவர் மாறுதல் அடைந்திருக்கும். ஏன்னா சிலுவையில மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அடைந்திருக்க மாட்டார்களே அப்படின்னு பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அடைந்திருக்க மாட்டார்களே பாரு. அப்ப தெரியக்கூடாது, திட்டம் என்னங்கிறது தெரியக்கூடாது. மறைக்கிறவர்களுக்கு அவர் மறைப்பார், அறிவிக்கிறவர்களுக்கு அவர் அறிவிப்பார். இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுதான் ஓமை. இதுக்குள்ளதான் அவர் ஓமையா வச்சிருக்கிறாரு. நாம் உணர்வின் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக சத்தியத்திற்கு பிள்ளையாகும்படிக்கு அவருடைய ராஜ்யத்தின் மறைபொருளை அறிவித்துக் கொண்டு அவருடைய ராஜ்யத்தின் பங்கு பெறுவர்களாக நாம் மாறிவிடும். ராஜ்யத்தின் மறைபொருள் அறிந்து அவருடைய ராஜ்யத்திற்கு செல்றவர்களாக நம்ம மாறுவோம். அதுக்காக தான் அந்த ரகசியங்கள்லாம் அவர் நம்மளுக்கு சொல்லி இருக்கிறாரு ஓமைகள் வாயிலாக. அப்ப இந்த ஓமைகள் எல்லாம் நாம் குறிப்பாக இன்று நம்மளுக்கு கொடுக்கப்படுகிற இந்த சத்தியத்தை நாம் முழுமையாக அறிந்து கொண்டு அவையில் இருக்கின்ற அநேக சத்தியங்கள், அதாவது எல்லா ஓமையிலும் நாம் தெரிஞ்சு கொள்ளணும். கடவுளுடைய இயேசு கிறிஸ்து, வாழும் உண்மை கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் முற்றிலுமாக தரித்து கொண்டு நாம் அவரை போல மாறி அவருடைய சன்னிதானத்திற்குள் நாம் செல்ல வேண்டும் என்றால் முழுமையாக நம் சத்தியத்தை பெற்றவர்களாக, சத்தியத்தின் பிள்ளைகளாக நம்ம மாறணும். அப்ப நம்ம சத்தியத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆனா சத்தியத்தை பெறக்கூடாதபடிக்கு நம்மளை கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டவிழ்க்கப்படணும். அதுதான் அங்க அவர் சொல்றாரு. அப்ப ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளார இருந்து பலன் கொடுக்க கூடாதபடி, பலன் கொடுக்கிறது அப்படின்னா என்ன? அப்ப உங்களுக்குள்ளாரே வளர்ச்சி இருக்கணும். ஆண்டவருடைய ஆவிக்குள்ளார நீங்க வளர்ச்சி அடையணும். அதை நீங்க சத்தியத்தை நம்முடைய சகோதரர்களுக்கு, இன்னும் அறியாமையில் இருக்கிற இருளின் அதிகாரத்தில் இருக்கிற சகோதரர்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் சொல்லி கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக, சகோதரர்களாக நம்ம மாற்றணும். உண்மையின் சபைகளுக்குள்ளார கொண்டு வரணும். அப்ப அந்த சபைகள் மட்டும்தான் கிறிஸ்துவினாலே வழிநடத்தப்படுகிற சபைகள். அது மாதிரி ஒரு சில சபைகள்லாம் இருக்குது, சொல்லியிருக்கிறாங்க அப்பா. இப்ப ஆவியிலே நடத்தப்படுகிற ஒரு சில சபைகள்லாம் இருக்குது. ஆனால் அநேக 1000 சபைகள் என்ன மாதிரி இருக்குதுன்னா செத்த சபைகள் தான் இருக்குது. காயினுடைய வழிமரபினர்கள் டைரக்டாக நடத்துகின்ற சபைகள் தான் அநேகமாக இருக்குது. வளர்ச்சி பெற்ற கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி உண்மையையும் சத்தியையும் போதிக்கின்ற சபைகள் ஒரு சில இதுதான், குறிப்பிட்டு அவைகளை எண்ணி எடுத்துடலாம். அந்த மாதிரி தான் குறிப்பிட்ட அளவு தான் இருக்கு. அப்ப அநேகங்களா இருக்கிறது என்னன்னா பாவ கூட்டம், அது அந்த வழிமரபினர்கள். அது யாருன்னு சொல்லிட்டா நம்ம திருப்பி சொல்லணும் தேவையில்ல. இப்போ அந்த மாதிரி ஆட்கள் தான் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அதை பத்தி தான் சொல்றாரு. யார் யாருக்கெல்லாம் இந்த மறைபொருள்கள், அதாவது ஓமையின் வாயிலாக வருகிறதை தெரிஞ்சு கொள்ளணும், இப்போ யாரெல்லாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடாது அப்படின்லாம் அவர் சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி நம்மளுக்குள்ளார கிரியை செய்யல, எடுக்க முடியல அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா தீய ஆவிகளுடைய கூட்டங்கள், அநேக கூட்டங்கள் இருக்குது. அதில் நம்ம நிறைய கூட்டங்களை பற்றி ஒரு சில கூட்டங்களை நம்ம இப்போ தான் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே டைரெக்டாக வந்து ஆவியின் மூலமாக, ஆவியில் ஆண்டருடைய பரிசுத்த ஆவியில் நிரம்பி அப்பா வந்து அந்த ஆழங்களுக்குள்ளும் அகலங்களுக்குள்ளும் சென்று அங்கே எடுத்துட்டு வந்தது. இதெல்லாம் வேற எங்கேயுமே இல்லை. எஸ்ஆர்சிக்கு நடுவில் ஒரு பரணி இருக்குது, திறந்து தான் இருக்குது. போய் அதில் திராணி இருக்கிறவங்க, இதுதான் அப்படி நான் சொல்கிறேனேன்னு நினைக்காதீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் எடுத்த எடுப்புலேயே எல்லாத்தையுமே டப்புக்குன்னு இந்த ப்ரேயருக்கு போகாதீங்க, அந்த ப்ரேயருக்கு போகாதீங்கிறாங்க அவங்க. நீங்கெல்லாம் வேற என்னத்த இவங்களை சொல்கிறதுன்னே எனக்கு ஒன்றும் புரியலை. சத்தியத்தை உட்காந்து கேட்டவங்க வந்து இப்படி கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் எங்கேயும் போங்க, ஆவி இருக்கிற சபைக்கு எங்கேயும் போங்க, எல்லா இடத்துலையும் ஆண்டவர் தான் பேசுகிறாரு. அப்பா எத்தனையோ இடத்துல சொல்லியிருக்காங்க, எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன்ப்பா, ஆண்டவர் பேசுனாருன்னா அது தனியாக தெரியும் அப்படிம்பாங்க. அதை நான் நிறையா பர்சனலாகவே நிறையா அப்பாட்ட வந்து தனிப்பட்ட முறையிலே கேட்டிருக்கிறேன். இந்த மாதிரி ஆவின் சபைகள் எத்தனை இருக்குதுன்னு நிறையா சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றிலாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல முடியாது. அதனால் வந்து நீங்கள் அவர்கிட்டேருந்து வாங்கின மகா மறைக்கப்பட்டதான அந்த சத்தியங்களை அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இங்கே வந்து நம்ம பெருசாக நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே அதெல்லாம் ஒன்றுமே ஒன்றும் கிடையாது. கிறிஸ்துவை அறிவிக்கிறோம். வாழ்வுக்கு நீங்கள் வந்து சேர்ந்திடுங்கள். இஸ்ரவேல் வந்து ஒரு காலத்துல என்ன ஆணுச்சு, வழி பிரயாணத்துல நீங்க எல்லாம் சிதறடிக்கப்பட்டுட்டீங்க.
எங்க சிதறடிக்கப்பட்டீங்கன்னா, புறஜாதிகளுக்குள்ளார சிதறடிக்கப்பட்டு நாய்களைப் போல நம்ம வந்து பாவங்களை கக்கினதை தின்னும் நாய்களைப் போல நம்ம மாறிட்டோம். திருப்பியும் வாய்ப்பு குடுத்திருக்கிறாரு. சரி இதெல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்க வந்து தடை பண்றது வந்து அது முறையற்ற செயல். அது முறையற்ற செயல். நீங்கள் கடவுள் கொடுத்ததை நீ செய்யாத அப்படின்னு சொல்றது மாரி அர்த்தம் அது. அந்த மாரி கிடையாது. அதுதான் அர்த்தம் அது. அதனால வந்து அது மாரிலாம் சொல்லாதீங்க. அது மாரிலாம் சொல்லாதீங்க. எடுத்து நீங்க கொண்டு போய் சேர்க்கணுமே ஒழிஞ்சு, இதை தடை பண்ணக்கூடாது. இதை தடை பண்ணாதீங்க. கிறிஸ்து சத்தியமே இதை செய்கிறது. மனுஷனுடைய மாம்சத்தின் பலத்தினாலே இவைகள் எல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. நடக்கவும் நடக்காது. நடக்கவே முடியாது. அதனால இந்த பாவங்கள் எல்லாம் பாவ மன்னிப்பு கேளுங்க. அதுதான் நம்ம சொல்றோம். இது என்ன பெருசா நம்ம இங்க என்ன உட்காந்து பேசிட்டு இருக்கோம்? பாவ மன்னிப்பு கேட்கிறோம். அது பொறுக்க முடியல. என்ன பண்றது? உனக்கு இருக்கிற அகங்காரத்துக்கு நீ இத சொல்லாத, அத சொல்லாதன்னா, அப்புறம் கடவுளுடைய வழி நடத்துதலின்படி ஆவி சொல்றத தான் செய்ய முடியும். அ அது அது மாரிலாம் சொல்லாதீங்க. நீங்க அது திருப்பியும் நான் சொல்ல எனக்கு மனதில்லை. அதனால அதுக்குள்ளார நான் போகல. காயினுடைய வழிமன்னர்களுக்கு அதாவது காயினுடைய சந்ததிக்கும் சத்தியத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப சத்தியத்தை அறிவிக்கும் பொழுது நீ செய்யாதன்னு சொன்னீன்னா, அப்புறம் நீ யார் நீ? எச்சரிக்கையா இரு. கடவுளுடைய வார்த்தைகளோடு நீ மோதுறன்னு நெனச்சுக்க. கவனமா இரு. மகா கவனமா இருங்க. இந்த மாரி சொல்றவங்க நீங்க ஒவ்வொருத்தவங்களையும் வந்து நான் சொல்றேன், மகா எச்சரிக்கையோடு நீங்க நீங்க வார்த்தைகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்க சொல்லணும் கண்டிப்பா. இதெல்லாம் அறிவிக்கப்படணும்னு குடுத்துட்டு போயிருக்கிறாரு. அததான் சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கிறேன். நானா என் சொந்தத்திலேருந்து எனக்கு என்ன தெரியும்? நான் ஒரு அறிவில்லாதவன். அதிலும் குறிப்பாக உலகத்தினுடைய அறிவு நான் எனக்கு தேவையே இல்ல உலகத்தினுடைய அறிவு. ஒவ்வொருத்தனுடைய பலம் எதிலே இருக்கிறது என்றால், உலகத்திலே நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாங்கிற பலத்துல ஆணவத்துல இருக்கிறான். அந்த அறிவு எனக்கு எதுக்கு? நீங்க ஒவ்வொருத்தவங்களும் உங்களுடைய பலம் எது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, அதை நீங்க நஷ்டமாக கருதுங்கள். அதுதான் பவுல் சொல்றாரு. நஷ்டம் என்று கருதுங்கள். கிறிஸ்துவினுடைய ஆற்றல் உங்கள் மேலே வரும். இத எடுத்துக்கிட்டு அங்க புக்க எடுத்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு, இத எடுத்துக்கிட்டு இதெல்லாம் வந்து தேவையற்ற வீணற்ற செயல் இதெல்லாம். காலம் ரொம்ப சமீபமா இருக்குது. எச்சரிக்கையோடு காலத்தை பிரயோஜனம் உள்ளதாக்குங்கள். நான் கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென். இது ஏன் சொல்றேன்னா, மறுபடியும் இந்த பிரேயருக்கு வந்து நீங்க போகாதீங்க, நீங்க கேட்காதீங்கன்னு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. எச்சரிக்கையோட இருங்க. மறுபடியும் சொல்ல மாட்டேன். எச்சரிக்கையா இருங்க. நான் ஆண்டவர்ட்ட போயிட்டு முறையிட்டுட்டு சொல்லிட்டு போய்க்கிட்டே இருப்பேன். நான் சாதாரணமான ஒரு ஊடகம். நான் இல்லைன்னா இன்னொருத்தனை கொண்டு வந்துட்டு அவர் பண்றத பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. குதிரையில் மேலிருந்து கவிழ்க்கப்பட்டு அது நீங்க படிச்சிருப்பீங்க. குதிரையின் மேலிருந்து கவிழ்க்கப்பட்டு முதலையினுடைய வாயிலே சிக்கப்பட்டு நீங்கள் ஒன்றுமில்லாமல் போவீர்கள். என்னடா புதுசா ஒண்ணு சொல்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க போய் தேடி வாசிங்க. எல்லாம் கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாரா? அது மாதிரி நீங்க போய் தேடி வாசிங்க. அதனால நம்ம விரைவா நம்ம போயிடுவோம். அடுத்ததுக்குள்ளார நம்ம போறோம். இப்ப வந்து தீய ஆவிகளுடைய கூட்டமைப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது எல்லாமே எங்கன்னு இருக்குது அப்படின்னா, இருதயம், மனிதனுடைய இருதயம். இன்னும் இருதயத்தை பத்தி நான் உங்களுக்கு என்னங்கிறதையே நான் இன்னும் சொல்லல. ஸோ அந்த இருதயத்துக்குள்ளார தான் சகல விதமானங்களும் புறப்பட்டு வருகுது அப்படின்னு நம்ம இதுல படிச்சிருக்கிறோம் மார்க்ல. அப்ப வந்து அந்த மாதிரி ஆவிகளுடைய கூட்டமைப்புல இந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பு தான் இந்த நம்ம பார்க்கிறது இருளின் ஆவிகள். இப்ப இந்த படம் எல்லாருக்குமே நீங்க தெரியும். இந்த படத்தை பாருங்க. இதுக்குள்ள ரொம்ப நிறைய நான் உங்க காரியம் சொல்ல வேண்டியது இருக்குது. நடுவுல ஒரு இருதயம் இருக்குது. அந்த இருதயத்தை சுத்தி 4 சர்க்கிள் 4 வட்டம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? 4 தீயாவி. அப்புறம் அது எப்படி பிரியுதுன்னா 8 டைரக்ஷன்ல அது வெளியேறுது. அதாவது 8 பக்கங்களாக அது வெளியேறுது. அந்த அடுத்தது இருக்கிற ஒயிட் லைன்ல 8 இருக்கும். அது 8 டாட்டும் வந்து ரவுண்ட் பெரிய பெரிய டாட்டா வச்சிருப்பேன். அந்த 8ம் வந்து 8 தீயாவி. அப்புறம் பிளாக்ல இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஹோலு அந்த அந்த வட்டம், அந்த பிளாக்ல இருக்க வட்டத்துல வந்து நம்பர் எழுதியிருப்பேன் 3 அப்படின்னு. ஒரு 3 ரவுண்டு போட்டிருப்பேன். அப்ப அந்த மாதிரி பிளாக்ல இருக்கிறதெல்லாம் ஒரு அந்த அந்த ஸ்பேஸ்லயும் இருக்கிறது 3 தீயாவி.
அப்போ அந்த பிளாக்ல உள்ளது. அடுத்து ரெட்ல உள்ள வட்டத்தில் வந்து 4 போட்டிருப்போம், நம்பர் 4. அதில் 4 வந்து 4 தீயாவியை குறிக்குது. அடுத்து லாஸ்ட்ல போயிட்டீங்க, ப்ளூ போயிட்டீங்க அப்படின்னா அங்கே 5 தீயாவி இருக்கும். ஸோ இது இவ்வளவும் சேர்ந்து நெருக்கி இருதயத்துக்குள்ளார கட்டப்பட்டிருக்குது. அப்போ இருதயத்துக்குள்ளார இருந்து எப்படி நல்ல சிந்தனை வரும்? பக்கத்தில் உள்ளவன் நல்லா இருந்தால் எப்படி நம்மளுக்கு பிடிக்கும்? ஒருத்தனுக்கு வேலை கிடைச்சா நம்மளுக்கு சந்தோஷம் உண்மையிலுமே படுவோமா? சும்மா சிரிச்சுக்கிட்டு இருப்போம், வேலை கிடைச்சிட்டா சரி 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 அப்படின்னு. உள்ளார ஐயோ வேலை கிடைச்சிட்டா, ஐயோ கிடைச்சிடக்கூடாது, எப்படி ஒன்றத்துக்குமே லாய்க்கு இல்லாதவனாச்சு, எப்படி வேலை கிடைச்சது, இப்படிலாம் நினைப்போம். அவனை ஜட்ஜ், அதாவது அவனை தீர்மானம் பண்ணுறது, நிர்ணயிக்கிறது, அவனை நிறுக்கிறது, இந்த வேலைக்கு அவன் தான். நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு வீடு கட்டிட்டான்னா வாயில வச்சுன்னு எடுத்துக்குவாங்க. நான் எங்கள் ஊர்லலாம் அந்த மாதிரி தான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். பொறாமையிலே விரைஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பொதுவாகவே எங்கள் ஊருன்னு சொல்ல முடியாது, எல்லா ஊர்லேயுமே இப்படி இருப்பாங்க, வெளியில் தெரியாமல் இருப்பாங்க. இப்போ நான் பொறாமப்படுறேன்னா, நான் பொறாமைப்படுகிறேன் உங்களை பார்த்துன்னு சிரிச்சுட்டான்னு சொல்லுவாங்க. வீடு கட்டிட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. ஐயோ வீடு கட்டிட்டான் அப்படின்னு இவங்க என்ன பண்ணுவாங்க, போய் லோன் வாங்குவாங்க. எங்கே வாங்குவாங்கன்னா போய் அதிகமான வட்டியில் லோனை வாங்கி பெரிய வீடை கட்டி அது திருப்பி ஜப்தி பண்ணிட்டு போவான், தெருவுக்கு வந்துடுவான், இருக்கிறதையும் விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஆகுங்க. பொறாமை எங்கே கொண்டு போய் விடும் பாருங்க, ரொம்ப மோசமானது. அது அதனுடைய விளைவுகள் நம்மளால புரிஞ்சிக்க முடியறதில்ல. அடுத்தவனுக்காகவே வாழ்றது எப்பயுமே. அடுத்தவனுக்கு ஒரு நல்லது நடந்துட்டுனா உடனே பொறாம டக்குன்னு வந்துடும். எங்கேருந்து வருது இதெல்லாம்? அதெல்லாம் இந்த மாதிரி ஆவிகள் கொடுக்கறது தான். நீ என்ன போராடினாலும் சரி, முயற்சி பண்ணாலும் சரி, இதெல்லாம் எப்பயுமே போகாது. எதிர்கொண்டு போராடணும். ஆனாலும் கிறிஸ்துவனுடைய சாயலாக நீங்கள் மாறினீர்கள் என்றால், கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்றால், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்களாக, சத்தியத்தினுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறும் பொழுது இப்படிப்பட்ட ஆவிகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள் என்பதே தேவன் கொடுத்த வசனங்களாக இருக்கு. அது இது வந்து சத்தியம். இந்த சத்தியம் மாற்றப்படாது, எப்பொழுதுமே மாறாது. இதெல்லாம் அறிவிக்கப்பட வேண்டும்ல, கடைசி காலகட்ட சபைகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நீ எல்லாம் வந்து நின்றுட்டு நீ பண்ண விடாதுன்னா என்ன செய்யறது? இத உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் சொல்றவங்க எல்லாம் பார்த்துட்டு மேலைகளையும் பார்த்துட்டு போயிருங்க. அவங்கெல்லாம் யார் தெரியுமா? அவங்கெல்லாம் பார்ட்டி. நீங்க பார்ட்டின்னா அங்கே கேளுங்க, சகோதரர்கள் சொல்லுவாங்க யாருன்னு அப்படின்னு. அவங்களாம் பார்ட்டிகள், அப்படிதான் இருப்பாங்க அவங்க. இந்த உலகத்தையே மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? அமெரிக்காவில் தான் இருப்பாங்க எல்லாருமே. இங்கெல்லாம் அவனுமே இருக்க மாட்டான். எது கண்டுபிடிச்சி வந்தாலும் அங்கேருந்து தான் வரும். அது என்ன அங்கேருந்து வருது? அதெல்லாம் மெய்ப்பர்கள் அங்கே தான் இருக்கிறாங்க, உலகத்தை மேய்க்கிறவர்கள். அதெல்லாம் பார்ட்டிங்க. அவங்கெல்லாம் பெரிய பெரிய பார்ட்டிங்க. இப்போ இங்கே உள்ளவங்கன்னா சின்ன சின்ன பார்ட்டிகள் எல்லாம். அதனால அதுக்குள்ளாரெல்லாம் போகாதீங்க. ஸோ எந்த நல்லெண்ணமே ஏன் நம்மளுக்குள்ளார வரமாட்டேங்குது? ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டான்னா அப்புறம் வந்துடுது சக்குன்னு. கல்யாணம் தானடா பண்ணான், என்னடா பண்ணான், வேறு என்னடா பண்ணான்னு எனக்கு என்ன ஆகல, எப்படி அவனுக்கு ஆகும்? இப்போ நம்மளுக்கு நடக்கக்கூடாது, அடுத்தவனுக்கு நல்லது நடந்தா ஐயோ எனக்கு நடக்கலையே, அவனுக்கு நடந்துட்டே. இப்போ இதெல்லாம் நம்ம இத்தனை நாளாக யோசிச்சிருப்போம். என்ன செஞ்சாலுமே ஆண்டவரே, எத்தனை நாள் பாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணாலுமே என்னால் முடியலையே, இதெல்லாம் எப்படி தான் வருது, இது எப்படி நிறுத்துறதுன்னு யோசிச்சிருப்போம் எல்லாருமே ஒவ்வொரு நேரமும். இதெல்லாம் இந்த மாதிரியான ஆட்கள் உள்ளார இருந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாம் எங்கே இருக்கிறாங்க? ரொம்ப ஹைட்ல, கண்ணுக்கு தெரியாத உயரங்கள், ரொம்ப இந்த நம்ம கான்ஸ்டலேஷன்லாம் தாண்டி வேற ஒரு இடங்கள்ல இருந்துக்கிட்டு அங்கேருந்து பொம்மலாட்டம் தான். நம்மலாம் பொம்மைகள் தான், நூலை வச்சுக்குவான், டக்கு 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 டக்குன்னு ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு எதுக்கு ஓடுவோம்னே தெரியாது. அதுவும் இந்த குறிப்பா பெரிய பெரிய மாநகரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா, இந்த பாம்பே அதெல்லாம், இந்த ஒரு சில இதெல்லாம் கேள்விப்படும் பொழுது ஒரு சில நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, அங்கெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க. அது வந்து ரொம்ப பெருமையா வேற சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் அங்கெல்லாம் நிக்க நேரம் இருக்காது, வேலை போய்கிட்டே இருப்பாங்க, அது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களை பிஸியா வச்சிருக்கிறாங்க. யார் வச்சிருக்கிறான்னா அதிபதிகள் வச்சிருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்கு உடைய நேரத்தை கொடுக்க கூடாதபடிக்கு, சத்தியத்தை தேரக்கூடாதபடிக்கு உலகத்திலே உங்களை கட்டி அதுக்குள்ளார வச்சிருக்கிறான்னு அர்த்தம். நீங்க அப்படியே உல்டாவா சொல்றீங்க மாத்தி. எவ்வளவு பிஸியா தெரியுமா இருக்கு, எப்படி தெரியுமா இந்த மாநகரம்லாம் எவ்வளவு அருமையா தெரியுமா இருக்குங்கிறீங்க. அது கிடையாது. அது வேற டைப்பை வந்து நீங்க வேற மாதிரி உங்களுக்கு இருதயத்துக்குள்ளார சொல்லி வச்சிருக்கலாம். இதுதான் அப்படி, இதுதான் பிரம்மாண்டங்கள், அப்படி இப்படின்னு மாத்தி வச்சிருக்கலாம். இந்த இவங்க மாத்தின கதை பூராமே யாரு? காயினுக்கு யார் சொல்லி கொடுத்ததெல்லாம்? அதுதான் அவன் பார்ட்டி, பெரிய பார்ட்டி. புரியுதுன்னா உங்களுக்கு? புரியுதுல்ல உங்களுக்கு? இப்போ நிறைய பேர் எதுவும் புதுசாக எதுவும் வந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கடினமாக இருக்கும் நான் சொல்றது புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு யாராவது சொல்லியிருப்பாங்கல்ல, அழைச்சிட்டு வந்திருப்பாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க என்ன சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ இந்த நல்ல எண்ணங்கள்லாம் ஏன் வரவில்லை நம்மளுக்குள்ளார அப்படின்னா, இப்போ
தள்ளப்பட்டு போன்ற தீய ஆவிகள் நம்மளுக்குள்ளார இருக்குது. இப்போ இதெல்லாம் கண்டிப்பா பாவம் கேட்டாதான் நம்மளுக்கு சரியாகுமா அப்படின்னா, கண்டிப்பா உறுதியிலும் உறுதியாக அது அப்படிதான், அப்பதான் சரியாகும். வெளியேற்றப்படும். நன்மைகள் ஏராளம் நடக்கும். நம்முடைய சகோதரர்கள் மேல் இரவும் பகலும் குற்றம் சுமத்து முரட்டு, குற்றம் சுமத்துகிறவர்கள் தள்ளப்பட்டு போனார்கள் அப்படிங்கிற ஒரு வேத வாக்கியம் நிறைவேறும்படியாகவே இவைகள் எல்லாம் நடந்தேறி வருகின்றது. அப்ப வந்து நீங்க பாவமன்னிப்பு கேட்கறதுல உறுதி உற்சாகம் உள்ளவர்களா இருக்கணும். சும்மா ஐயோ இவ்வளவு இருக்கா, இப்படி கேட்கணுமா, அப்படி கேட்கணும், விடிய விடிய பாவமன்னிப்பு கேட்கணும். விடிய விடிய பாவம் செஞ்சோம்ல, அப்ப பாவமன்னிப்பு விடிய விடிய தானே கேட்கணும், அப்பதானே சரியாகும். புரியுதா உங்களுக்கு? அதுதான், நீங்கள் என்ன செய்தீர்களோ அதற்கு எதிர்மாறாதவைகளை நம்ம செய்யணும். தீமை செய்தால் நன்மை செய்யணும். எவ்வளவு நேரம் தீமை செஞ்சீங்க, பாவம் செஞ்சீங்க, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அப்ப சரிசமம் பண்ணணும்ல. அதை அப்பதானே நம்ம அதுக்குள்ளார நம்ம போக முடியும். புரியுதா உங்களுக்கு? புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆண்டவருக்கு நன்றி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமாம். அப்போ அந்த ஒரு பாட்டுக்குள்ளார இப்போ இங்க பாத்தீங்கன்னா, அப்ப ஒரு இந்த இடத்த எடுத்துக்கங்க. இப்ப இதுலேருந்து அந்த அந்த அதுக்குள்ளார எவ்வளவு தீயாவிகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இது ஒரு பார்ட். இந்த மாதிரி எத்தனை பார்ட் இருக்கு? 8 பார்ட் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இடத்துல உட்காந்துருக்கிறவன் ஒருத்தன், 2வது இடத்துல உட்காந்துருக்கிறவன் 3 பேரு, 3வது இடத்துல உட்காந்துருக்கிறவன் 4 பேரு, 5வது இடத்துல உட்காந்துருக்கிறவன் 5 பேர். இந்த மேல 1 3 4 பட்டதை நீங்க இந்த மாதிரி கவுண்ட் பண்ணாங்க. இங்க இருக்கிற ஆட்கள் கவுண்டிங் தான் நான் இங்க போட்டிருக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் இடத்துல ஒரு டீமன், ஒரு தீயாவி, பிளாக்ல 3 பேரு, ரெட்ல 4 பேரு, ப்ளூல 5 பேர் இருக்கிறான். அங்கேருந்து ரிசீவர், அங்கேருந்து அலைவரிசைகள் அனுப்புவாங்க. அலைவரிசைகள்னா நான் தமிழ்ல சொல்றேன், சிக்னல்ஸ் அனுப்புவாங்க. ரிசீவர் எங்க இருக்கு? இருதயத்துக்குள்ள இருக்கு. அதனுடைய சிக்னல், அந்த அலைவரிசை என்ன, அதுக்குள்ளார அந்த டீகோட் பண்ணி அனுப்புவாங்க. அந்த மெசேஜ் என்ன மெசேஜ் அதுக்குள்ளார வருதோ நம்மளுக்குள்ளார, அந்த மெசேஜை நம்ம அப்படியே தத்துருவமாக அச்சு பிறலாமல் செய்வோம். பாவங்கள் உற்சாகமாக செய்வோம் அதை. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இது உள்ளார ரொம்ப மோஸ்ட் இன்டீரியர் டார்க்னஸ் உள்ளார நம்ம நுழைஞ்சி போய்கிட்டு இருக்கிறோம். இது இவ்வளோ ஆழங்களுக்குள்ளார இவங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம எடுக்கணும், நோண்டி வெளியில் எடுக்கணும். பாவமன்னிப்பு கேட்கும் பொழுது வெளியேறுவாங்க. சில பேருக்கு வாந்தி வரும், சில பேருக்கு சில காரியங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் அங்கே போய் கேட்டுங்க. அது என்ன ஆகும் நான் அதெல்லாம் பதறாதீங்க. ஆனால் ஆண்டவர் சிலுவையை கொண்டு உயிர்த்தெழுந்தார், ஜீவனை நம்மளுக்காக கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஜீவனையே கொடுத்து ஜீவனை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். வழியாக ஜீவனையே, அவருடைய ஜீவனையே கொடுத்து இவைகளை செய்கிறவன் இவைகளால் பிழைப்பான் அப்படிங்கிற ஒரு நியாயப்பிரமாணத்தின்படி தன்னுடைய ஜீவனை கொடுத்து பாவ பரிகார பலியாக கொடுத்து நம்மளுக்கு ஜீவனை கொடுத்துட்டு இருக்கிறார். நாம் உறுதியிலும் உறுதியாக ஜீவன் அடைவோம். நம்ம 4க்கு மேல ஏறி உட்காருவோம், 5 பிடிப்போம், ஜீவன் அடைந்து சத்தியத்தின்படி இவை எல்லாம் நடந்தேறும். இதுவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சத்தியம். அப்ப இது 2வது. அப்ப அதுலயும் இத்தனை பேர் இருக்கிறான். எத்தனை பேர் இருக்கிறான்னு பாத்தீங்க மொத்தம்? 2வது, 3வது அந்த கூட்டம். அது இதெல்லாமே ஒரே இதுக்குள்ளார தான் இருக்குது. அதையும் பாத்துங்க. இது 4வது, இது 5வது, 6வது, 7வது, 8வது. நம்ம ஃபர்ஸ்ட் வட்டத்தை பார்த்தோம்ல, அந்த 8 வட்டத்துக்குள்ளாரையும் சுத்தி சுத்தி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இப்போ இவங்க தான் அது. இத்தனை பேர் இருக்கிறான். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம பாவமன்னிப்பு கேட்கணும். அப்ப இவங்க எந்தெந்த திசையிலேருந்து வராங்கன்னு பாத்துங்க. வடக்கு திசை, கிழக்கு திசை, மேற்கு திசை, தெற்கு திசை. இப்போ 4 டைரக்ஷன்லேருந்து அவங்க உள்ளார வராங்க. இப்போ நம்மளுக்கு எடுத்தோம்னா லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, ஃப்ரண்ட்டு, பேக், இதான் நம்ம நின்றுட்டு நம்ம திசைகளை சொல்லணும் அப்படின்னோம்னா அதுதான் நம்மளுடைய திசைகளாக இருக்கும். இடது, வலது, முன்னாடி, பின்னாடி. இந்த 4க்குள்ளார நம்ம இருக்கிறோம். எல்லா மனுஷனுமே இந்த 4க்குள்ள இருப்பான். எந்த மனுஷனும் இந்த 4 விட்டு வெளியேறவே முடியாது. எவனுமே எங்கேயுமே போக முடியாது. எப்படி 7 விட்டு ஒரு மனுஷனாலும் வெளியில போக முடியாதோ, அதே மாதிரி 4 விட்டு வெளியிலே போகவே முடியாது. ஆனா இப்ப இருக்கிற 4 என்ன 4? சாவு. வாழ்வு 4 யாரு? ஆண்டவர். அப்ப ஆண்டவருக்குள்ளார போனோம்னா ஜீவ சுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஸோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்போ இவன் தான் ஃபர்ஸ்ட் உள்ள ஆளு.
இப்போ கையில் பார்த்தீங்கன்னா நிறையா நான் படம் நிறையா வரைஞ்சி போடுவேன். நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம ப்ரேயரில் வந்து வெறும் ஆடியோவாக கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க முடியும். 4 ஸ்டாரு, 4 கோணம் இருக்கிற ஸ்டார் இருக்கும் அவன்கிட்ட. அப்புறம் 4 ஆரங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு வீலு, ஒரு சக்கரம் வச்சுருப்பான், ஒரு கோல் வச்சிருக்கிறான், கையில் ஒன்று வச்சுருக்கான். பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த படத்தில் இதெல்லாம் உங்களை நீங்கள் நல்லவனத்தை கவனிச்சிருந்தீங்கன்னா புரியும் என்னத்தை வந்து போடுறான் அவன் அப்படின்னு. இப்போ இந்த 8வதுல பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட்ல உள்ளவனே பாருங்க, கையிலேருந்து உழுவுற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அது என்னது? அதுதான் கலைகள். இரவிலே வந்து தீயவன் கலைகளை விதித்து விட்டு ஓடுகிறான் அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா, அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அந்த இதை தான் நம்ம படிக்க போகிறோம். இப்போ அந்த படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாவ மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு தான் இவ்வளவு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் எதுக்கு ஆதாமை பற்றி பார்த்தோம்னா, அங்கே மண் 4 இடத்துல இருந்து மண் எடுத்துட்டு வராங்க. அப்ப 4ங்கிறது அங்க தெய்வீக குணலட்சணங்களை, வாழும் உண்மை கடவுளுடைய தெய்வீக குணலட்சணங்களால அங்க கட்டப்பட்டது. அது பாவத்தினால் விழுந்த பொழுது அது பூமிக்கு அனுப்பப்பட்டு, அதாவது இந்த தீமை நிறைந்த பூமி, அது குறித்து இன்னும் ரொம்ப தெளிவா சொல்லணும் அப்படின்னா தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். நீங்க எல்லாமே என்னமோ சுதந்திரவாளின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. நீங்களாம் எங்க இருக்கீங்க? தண்டனைக்குள்ளார இருக்கீங்க எல்லாருமே. நம்மளா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கோம் சுதந்திரவாளியா இருக்கிறோம் நம்ம அப்படின்னு. அதெல்லாம் சுதந்திரவாளிலாம் கிடையாது. கட்டப்பட்டு கட்டுகளுக்குள்ளார அடிமைத்தனத்துக்குள்ளார தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். கிறிஸ்துவை வச்சிருக்கிறோம், சத்தியத்திற்கு பிள்ளையாக முயற்சி பண்ணி நம்ம இறுக்கமான வாசலுக்குள்ளார நுழைஞ்சிட்டு இருக்கிறோம். அப்ப இன்னும் அதிகமான துன்பம் நம்மளுக்கு வரும். அப்ப இன்னும் அதிகமான துன்பம்னா நீங்க பயந்துடாதீங்க. என்னடா அது நல்லது சொல்ல போறான்னு நினைச்சா திருப்பியும் இன்னும் அதிகமா வருங்கிறானேன்னு யோசிச்சிடாதீங்க. கண்டிப்பா உறுதியிலும் உறுதியாக இன்னும் அதிகமான துன்பங்களும் இன்னல்களும் வரும். அப்படி வந்தாதான் கரெக்டு. அதையும் நீங்க வச்சுக்கங்க, வந்தாதான் கரெக்ட். வரல அப்படின்னா எங்கேயோ உலகத்தினுடைய போக்குல நீங்க உலகத்தாரா மாறிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சத்தியத்தை விட்டுட்டீங்க, விலகிட்டீங்கன்னு அர்த்தம். அச்சு விலகிட்டீங்கன்னு அர்த்தம். பாதையிலிருந்து அச்சு விலகி விட்டீர்கள் அப்படின்னு அர்த்தம். பிராட்வேக்குள்ளார போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பிராட்வேன்னா என்ன? அதெல்லாம் நீங்க போய் தேடி வாசிச்சுங்க. அப்ப இவன் தான் முதல் ஆளு. கலைகளை வச்சிருக்கான் பாருங்க கையில. இப்ப 4 பானை இருக்குது, பானைக்குள்ளார கை இருக்கு, கை வரும் பானைக்குள்ள இருந்து, கண் இருக்கும். இதெல்லாம் தான் நம்ம பாவ மன்னிப்பு கேட்போம். ஸோ அதெல்லாம் தான் இந்த பாவ மன்னிப்பு. நம்ம பிடிஎஃபாக போட்டோடனே நீங்கள் அதுலேருந்து எடுத்து வாசிக்கங்க. அதெல்லாம் என்னடா போட்டுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நான் போட மாட்டேறேன் அப்படின்றீங்க. அதனால் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு கடவுள் வந்து அதெல்லாம் போட்டு நீங்கள் எடுத்து வாசிக்க முடியாத ஒரு கிருபை செஞ்சுட்டாரு. அதனால் ஒரு நன்மை முடிஞ்சிருக்குது. அதை நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். இப்போ வந்து இதில் நீங்கள் வந்து வேகமாக ஓட்டுறேன்னு எதுவும் நினச்சிடாதீங்க, அது பாவ மன்னிப்பு தான். அதனால் நம்ம சீக்கிரம் வசனத்துக்குள்ளார போயிடுவோம். இவ்வளோ நேரம் பேசுனது வந்து நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இன்ட்ரோடக்ஷனை இவ்வளோ நேரம் பேசிட்டேனே நினைக்காதீங்க. அது நம்ம சீக்கிரம் நான் எவ்வளோ சீக்கிரமாக நான் உங்களுக்கு இந்த சத்தியங்களை சொல்ல முடியுமோ ஆண்டவர் கிருபையினால அவ்வளோ சீக்கிரம் நம்ம பார்த்துருவோம். இது 2வது ஆள். நான் கொஞ்சம் விரைவாக ஓட்டிடுறேன் அதை. இதெல்லாம் நம்ம லைவ்லேயே பாவ மன்னிப்பு கேட்கலாம். அப்படி பாவ மன்னிப்பு லைவ்லேயே கேட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆயிரும். ஒரு ஆள் வாசிக்கணும், அது நீங்கள்லாம் கண்டினியூவாக கேட்கணும். அப்படி இருந்தால் ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால தான் நான் அப்படி இல்லாமல் அப்படி வர்றது. இப்போ இவன் 3வது ஆள். இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லாமே, மற்ற எல்லாமே. இந்த ஸ்டார் மட்டும் எல்லாருக்குமே வித்தியாசப்படும். இந்த நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் அவங்களுடைய கோணங்கள் மாற்றம் ஏற்படும். அதெல்லாம் எப்படி ஏன் கோணங்கள் மாற்றம் ஏற்படுது அப்படின்னு நம்ம கடைசியில் பார்ப்போம். மகிமையை குறிக்கும் நட்சத்திரம் அப்படிங்கிறது. மகிமையிலே வித்தியாசங்கள் உண்டு. ஸோ இந்த நான் 3வது ஆள் பார்த்துட்டோம். அதனால நீங்க சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வத்தோட நாடுங்க ஆண்டவரை. வேதத்தை எடுங்க கையில. வேதம் மாதிரி ஒரு பெரிய ஆயுதம் எதுவுமே கிடையாது எப்பயுமே, அப்பையிலிருந்தே இப்ப வரையும். அப்பாலாம் எப்படி படிப்பாங்க அப்படின்னா சும்மா உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக சொல்றேன். ஒரு வசனத்தை எல்லாம் ஒரு வாரம்லாம் படிப்பாங்க அப்பா.
அது எப்படி ஒரு வருஷத்துல ஒரு வாரம் படிப்பாங்க? அதான் ஒரே நிமிஷத்திலே படிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்குள்ளார ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்பாட்ட. இங்க போவாரு. ஒரு வசனத்துக்காக அப்படியே செயின் மாதிரி இங்கே போறது, அங்க போறது, அங்க இருந்து வச்சிருப்பாரு. அந்த வசனத்துக்குரிய ஒத்த வசனமே நிறைய இடத்துல வச்சிருப்பாரு. நிறைய இது நான் உங்களுக்கு சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். சத்தியத்தை அறிவிக்கிறவனும் அந்த மாதிரி தான் அறிவிக்கணும். சும்மா எடுத்தோம் ஏதோ பண்ணோம் போனோம் அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் அறிவிக்க கூடாது. நான் எப்படி ஆண்டவர் எப்படி எப்படி சொல்லியிருக்கிறாருன்னு நான் உங்களுக்கு சொல்றேன், சொல்லித்தரேன் பின்னாடி. அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எப்படி நடந்துகிட்டு இருக்குது, இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அது கொஞ்சம் நாள் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஆண்டவர் சொன்னா கண்டிப்பா சொல்லுவேன். ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம. அதுதான் அச்சி. அதுலேருந்து விலகிட்டோம் அப்படின்னம்னா நம்ம பாதை விலகிடுவோம். சித்தங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆண்டவருடைய சித்தமே எல்லா நேரங்களிலும் செயல்படும் பொழுது நாம் சத்தியத்தை விட்டு விலகாதவர்களாக இருப்போம். இப்போ நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். விதைப்பவரும் மற்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போதான் நம்ம டாபிக் அந்த சத்தியத்திற்குள்ளாரே வர்றோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கிறாங்க, ஆண்டவர் ஒருத்தர் விதைப்பவர். ஸோ இவர் 2 பேரும் ஒன்று தான், ஆண்டவர் தான். இந்த காரியங்கள்லாம் யார் யாரெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். என்ன அப்படின்னா இந்த ஓமையெல்லாம் யார் யார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் ஏற்கனவே வந்து நிறைய பண்ணிட்டாரு. சங்கீதம் 78வது அதிகாரம் 2வது வசனம். என் வாயை ஓமைகளால் திறப்பேன், பூர்வத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். இப்போ இது யார் சொல்றா அப்படின்னா ஆண்டவர் தான் இதை சொல்றாரு, இயேசு கிறிஸ்து தான் இதை சொல்றாரு. என் வாயை ஓமைகளால் திறப்பேன், பூர்வத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். இப்போ ஓமைகள் யார் சொன்னது? ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார். நிறைய ஓமைகள் வந்து ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவரை பத்தி தான் எல்லா இடத்துலையுமே சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 16வது அதிகாரம் 12-13 வசனங்கள். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். அப்ப இன்னும் நிறைய இருக்குது சொல்ல வேண்டியது. எல்லாத்தையுமே சொன்னா நம்மளுக்கு அவைகளை வந்து எப்படி சொல்றது, அது நம்மளால ஜீரணிக்க முடியாது. இப்போ ஏதாவது ஒரு கடினமானதை ஒன்று சாப்பிட்டுட்டோம்னா எப்படி ஜீரணம் பண்ண முடியாம, சும்மா ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அமைப்பு ஆவிக்குள்ளார நம்ம ஆத்மத்தினுடைய அமைப்பு மாற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கடினமானவைகளை நம்ம உண்ணும் பொழுது அவைகள் எளிதில் நாம் புரிந்து கொள்ளுகிற உணர்வு அடைந்து கொள்ளுகிறவர்களாக நம்ம இருப்போம். அப்போ எல்லா நேரத்திலும் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது எல்லாருக்கும். அது மாதிரிதான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்பையிலேருந்து. எல்லாருக்குமே எல்லாத்தையுமே ஆண்டவர் சொல்றது இல்லை. அப்போ பொதுவில் ஒன்று சொல்லுவார், அப்போ குறிப்பிட்ட ஒரு மக்களுக்கு அதையே வேற மாதிரி விளக்கி சொல்லுவார். ஸோ அதுதான் ஓமை. அது போலதான் நமக்கு ஓமைகளாக சொல்லப்பட்டதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக கொஞ்சம் விளக்கி நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஸோ அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்ப இவர் என்ன பண்றாருன்னு பாருங்க. சத்திய ஆவியானவர் அவரு என்ன செய்யறாருன்னு பாருங்க. இப்ப என்னத்தை நம்ம இதில் ஓமையினால நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களையும் சத்தியத்தின் பிள்ளைகளாக மாறி அங்க நம்ம அவரோட என்றென்றைக்கும் சஞ்சரிக்கக்கூடியதான ஒரு அமைப்புக்குள்ளார போறதுக்கு தான். அப்ப மத்தேயு 13வது அதிகாரம் 9-11 வசனங்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவான் என்றார். அப்பொழுது சீடர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட ஓமையாய் பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு பிரதித்திரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப நம்மளுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் கேட்கிற காதா நம்ம மாறி இருக்கிறோம். கேட்கிற காது உள்ளவர்களா நம்மளுக்கு மாறி இருக்கிறோம். ஏன்னா இப்பதான் நம்மளுக்கு சத்தியம்னாலே என்னங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. லைட்டா அப்படியே ஒரு ஷேடோவா நம்மளுக்கு தெரியுது. அப்பொழுது சீடர்களிடத்தில் வந்து, ஏன் அவர்களுடைய ஓமைகளாகவே பேசுகிறீர் என்று கேட்டார். இப்போ நம்ம கேட்குறான்,
வந்து கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இப்போ அவர்களுக்கோங்கிற ஒரு மக்கள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ இப்பயும் அப்படிதான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம வெளியில் உள்ள மக்கள் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்கல்ல, உலகத்தார் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அப்புறம் செத்த சபையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களும் உலகத்தார் தான். அவங்களே நினச்சிக்குவாங்க, சும்மா நாங்கள் சபையில் இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம், நாங்கள் போயிடுவோம், எங்கேயோ போயிடுவோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனால் எங்கெங்கிறது தெரியாது. அவங்களே சொல்லிப்பாங்க, நாங்கள் பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இப்போ பெரிய கோபுரத்துக்கு மேலே கோபுரம் கட்டிக்கிட்டு மேலேருந்து அந்த மாதிரி சபைகள்லாம் நிறையா இருக்குது. கோட்டை மேலே கோட்டை கட்டி கோபுரத்துக்கு மேலே நின்றுட்டு ஏதோ பண்ணிட்டு கத்திக்கிட்டு கிடப்பாங்க. எளியவன்ட்டேருந்து காசை வாங்கிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு போய் புத்தலாட்டம் ஃபுல்லாக. இந்த காயினுடைய சந்ததிகள், அவங்களுடைய கோட்டைகள்லாம் பார்த்தோம்னா மகா பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் எதை சொல்கிறேன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க. இதெல்லாம் இப்போ டைரெக்டாகவே சொல்லலாம். இப்போ என்ன அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க? அதனால் அந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இவங்களோட சந்ததி தான் அவங்கலாம். இப்போ காயினுடைய சந்ததி யாருன்னு கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இவங்க தான் அதெல்லாம். இப்போ அந்த மாதிரி ஆட்கள் வந்து என்ன அறிவிக்கிறாங்க? ஆசீர்வதிக்கிறாருன்னு தான் சொல்லுவாங்க. ஆசீர்லாம் வதிக்கல. அவர் எங்கே போய் ஆசீர்வதிக்கிறாரு? அதெல்லாம் ஆசீர்வதிக்கல. எங்கே ஆசீர்வதிக்கிறாரு? அதெல்லாம் உலகத்தில் வந்து நம்ம உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா வீடு கட்டி கொடுத்தா உனக்கு ஆசீர்வதிக்கிறாருன்னு அர்த்தமா? அதுக்காக வந்தாரு அப்படின்னு நான் கேட்கல. அதுக்கெல்லாம் முன்னாடி கேட்டிருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் அப்படின்னு. நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இங்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு, இந்த வீடு வாசல் கட்டுறதுக்கு, இந்த நீங்கள் கார் வாங்குறதுக்கு, உலக செல்வந்தர்கள் செழுமையாக இருக்கிறதுக்கெல்லாம் அவர்லாம் வரல. அவரே பாவம் குடிசையில் வந்துன்னா ஏழை ஒரு பரதேசி. அவர் யாரு? ஆண்டவர் பரதேசி. இப்போ நம்மளாம் அதான் சொல்லிட்டு இருக்கோம், பூமியில நம்ம பரதேசி நம்மளாம். அந்த மாதிரி நினைங்க. அவர் பாவம், அவருக்கு தங்குறதுக்கே இடம் கிடையாது. மனுமகனுக்கோ நித்திரை பண்ணவே இடம் இல்லைன்னு எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? அவர் அவ்வளோதான். இது எப்படி உங்களுக்கு புரியுதுன்னு தெரில. உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்க. ராஜரீக ஆசாரியர் அவரு, யூதா குலத்தின் சிங்கம், தாவீதின் குல கொழுந்தமானவர், யாக்கோபு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவன், தேவாதி தேவன், காணக்கூடாதவர், சர்வ வல்லமை உள்ளவர், ஜெகோவா என்கிறவர் அவர் தான். யெகோவா அப்படிங்கிறவரும் அவர் தான். ஜெகோவானா இங்கிலீஷில், யெகோவானா தமிழில், யெகோவா ஈரே, எல்ரோயி, எல்லாமே இவர் தான். ஆனால் எப்படி வந்தார்? இந்த அம்மா பெரிய செல்வந்தி. அவங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்கள்ட்ட ஒரு துணி மூட்டை தான் இருந்தது, ஒரு கழுதை. அவங்களோட செல்வமே அதுதான். இப்போ நம்ம எதுக்கு கடவுளை தேடுறோம்? இப்போ நீங்கள் பல பேர் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, இந்த பிரேயர் எதுக்கு தேடுறீங்க? உலகத்தை தயவு செய்து தேடிங்கன்னா இப்படியே வெளியேறி ஓடிடுங்க. அதெல்லாம் உலகத்தை பற்றி, உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை பற்றிலாம் நான் இங்கே சொல்லி கொடுக்குறதுக்குலாம் நான் இது பண்ணலை. அதான் உலகத்துலலாம் ஆசீர்வாதமே கிடைக்காது. நீங்கள் என்ன இப்படியே கலந்து கற்றுனாலும் அதெல்லாம் ஒன்றும் வராது. அது கொடுக்கறதுக்கெல்லாம் அவர் வரல. ஜீவனை கொடுக்க வந்த கடவுள்கிட்ட போய் வீடு வாசல் கட்டித்தாங்கன்னு எப்படி கேட்குறோம்? அவருக்கு தெரியாதா நம்மளுக்கு சட்டை தேவை, பேண்ட் தேவை, தங்குறதுக்கு இடம் தேவைன்னு தெரியாதா? ஜீவனை கொடுத்தவருக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் ஏன் கேட்குறோம்? நம்ம கேட்குறீங்க அற்பமானவைகளை குறித்தே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே, கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே என்னமோ. நாளைக்குன்னு ஒரு நாளே இல்லாமல் போயிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தூங்குறீங்க, காலையில் எந்திரிக்கலன்னா யோசிச்சு பாருங்களேன். நல்லா இப்படி பேசுனே நினைக்காதீங்க. ரொம்ப கவனமாக இருப்போம், ஆண்டவரை தேடுவோம், ஆசீர்வாதங்களை, ஆவியின் ஆசீர்வாதங்களை பெறுவோம். என்ன சொன்னாரு ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம்? வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்விப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். நம்மளாம் அப்படியா இருக்கிறோம்? அத்தம் ஒருத்தன் நல்லா இருந்தான்னா உடனே டவுக்குன்னு ஆஹா அப்படின்றோம். அவன் எப்படி நல்லா இருக்கிறது? நம்முடைய சகோதரன் அவன் வந்து அடிபாதளத்துக்குள்ள போகணும். அவன் எப்படி நல்லா இருக்கிறான் அப்படின்னு தான் நினைக்கிறான். அதெல்லாம் கைவிட்டுருங்க. கிறிஸ்துவனுடைய ஆவி உங்களுக்குள்ளார வரவே வராது. நீங்கள் கேட்டுக்குள்ளும் மகா இருளடைந்த கேட்டுக்குள்ளார போயிருவீங்க. நீங்க இந்த இடத்துக்கு தகுதி இல்லாத ஆட்கள். உலகத்தினுடைய ஆசீர்வாதம் பற்றி எந்த ஆசீர்வாதத்தையும் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது உலகத்தினுடைய ஆசீர்வாதம் ஒன்றுமே கிடையாது, குப்பை என கருதுகிறேங்கிறார் பவுல். வேதத்தை எடுத்து நல்லா இரவும் பகலுமா வாசிங்க. எல்லா விதமான என்னுடைய பலன்களை பூரா நஷ்டம் என்று கருதுகிறேங்கிறார். எல்லாத்தையும் எடுத்து வாசிங்க. என்னத்தை தேடுறீங்க, எதுக்காக வந்திருக்கீங்கிறத கவனமா பாருங்க. இத்தனை பேர் உங்களை ஆச்சரிச்சுட்டு இருக்கலாம். எத்தனை காலத்துக்கு அடிமையா இருக்க போறீங்க? சத்தியத்திற்கு பிள்ளை எப்பொழுது நீங்க மாற போறீங்க? மறுபடியும் நீங்க நியாயப்பிரமாணத்தால அடிபட்டு சாவணுமா?
புறஜாதிகளுக்குள்ள சிதறடிக்கப்பட்ட நாய்களைப் போல எத்தனை முறை நீங்கள் எக்கினிதியை தின்கிறதைப் போல எத்தனை முறை மீண்டும் மீண்டும் பிறப்பீர்கள்? அதனால ரொம்ப எச்சரிக்கையோடு இருந்து காரியத்தை நடத்துங்கள். அப்பொழுது பிரயோஜனமாக உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு நீங்கள் கிறிஸ்துவனுடைய சந்ததியாக மாற்றப்படுவீர்கள். அதனால ரொம்ப கவனமா நம்ம முன்னேறுவோம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இந்த இயேசு கிறிஸ்துவோட சுத்தினவங்க எல்லாம் பாருங்க, ஃபுல்லா பரதேசி தான். அங்க யாரு பெரிய பெரிய நிறுவனங்களை நடத்தினவங்க, மேலும் எவன் இருந்தாங்க? எல்லாம் ஒரு துணி பைய தூக்கிட்டு பின்னாடி போனவங்க. நீங்க நல்லா பாருங்க, வாட்சி பாருங்க, அங்க யார் யார் இருந்தாங்க. ஏசுநாதருக்கே ஒரே ஒரு துணி பைய ஒரே ஒரு அங்கிதான் இருந்தவன். அப்புறம் அதை தாண்டி நம்ம யாரை பார்க்கணும்? நம்ம அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். இங்க என்ன ஆட்சி நடந்துட்டு இருக்கு, பூமி யாருதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் பூமியில யாருடைய ஆட்சி நடக்குது? அதெல்லாம் ரொம்ப கவனமா எச்சரிக்கையோட நீங்க விட்டு நோக்குங்க. ஏதோ வென்று நீங்கள் விட்டு விடாதீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற செல்வங்கள் தேவன் உங்களை குறித்து விசாரிக்கிற நேரமாய் இருக்கிறது. இது கடைசி காலகட்ட சபைகளில் தேவனுடைய ஆவியானவர் சத்தியத்தின் ஆவியானவர் சகல விதமான சத்தியங்களையும் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிற காலமாக இருக்கிறது. சொல்லப்பட்டவையில் யாவும் நிறைவேறப்படுகின்ற காலமாக இருக்கிறது. ஆகவே எச்சரிக்கையோட இருந்து நீங்கள் ஒவ்வொருவரும் பிரயோஜனமாக்கிக் கொள்ளுங்கள் காலத்தை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து சத்தியத்தின் பிள்ளையாக நீங்கள் மாறுவதற்கு மிக கவனமுள்ளவர்களாக இருங்கள். மார்க் 4:11. அதற்கு அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஓமைகளாக சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இவைகளுக்கெல்லாம் ஓமையாக சொல்லியிருக்குது. இயேசு கிறிஸ்து உண்மையாலுமே நித்திய ஜீவனை கொடுக்கும் இந்த தேவாதி தேவன் தேவகுமாரன்னு சொன்னா உலகத்துல போய் நீங்க யார்ட்டையும் சொல்லுங்க, உள்ளார சத்தியம் இருக்கிறவங்க மட்டும் தான் ஏத்துக்கும். அதை வரிசைப்படுத்தி பார்க்கணும். ஒரு சில ஓமைகள் என்ன சொல்லிக்கிறாரு, இந்த 3 பாயிண்ட் சொல்லிக்கிறேன். என்ன பாயிண்ட்னா, ஃபர்ஸ்ட் ஓமைகளை யாருக்கு சொல்றாரு? ஓமைகளா இஸ்ரவேல் மக்கள் டைரக்டா அவங்க தெரிஞ்சு கொள்ள கூடாதபடி கரெக்டா அவங்களுக்குன்னே மறைக்கிறாரு. ரெண்டாவது என்ன, ஒரு சில ஓமைகளின் வாயிலா என்ன சொல்றாரு? கடவுள் மீட்பின் திட்டத்தை வெளிப்படுத்துறாரு. மூணாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, சத்தியத்தை தேடுகிற சத்தியத்தின் பிள்ளைகள் மாத்திரம் அவைகளை தெரிந்து கொள்ளும்படியாக இவ்வுலகத்தின் இச்சைகளை எல்லாம் விட்டு விலகி சத்தியத்தை தேடுகிற ஒவ்வொருவர்களுக்காகவும் அவர் கூறியிருக்கிறார். எதை? ஓமைகளாக ரகசியங்களை. எந்த ரகசியங்களை? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை. நீங்கள் ஏதோ வந்தோம் ஏதோ சென்றோம் என்றெல்லாம் அப்படிலாம் இருக்காதீங்க. உங்கள் வாழ்க்கை வழிமுறைகளெல்லாம் எல்லாற்றையும் மாத்துங்க. உங்கள் சந்ததிகளுடைய வாழ்க்கை முறையிலையும் நீங்க உங்களுடைய பிள்ளைகளையும் கவனமாக மாற்றி வழி நடத்துங்க. இது ரொம்ப மோசமான ஒரு உலகம், ரொம்ப மோசமான நிலைமையும் அதிமோசமான நிலைமைக்கு நோக்கி போயிட்டு இருக்குது. கேட்டினுடைய மகன்களாக இருக்கிற அதிபதிகள் உலகத்தை ரொம்ப இக்கட்டுக்குள்ளார நடத்திக்கிட்டு ரொம்ப தீவிரப்படுத்திக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஸ்பீட் ஆயிடுச்சு. என்னோட கேடு வர்றதுக்குரிய ஸ்பீடு இன்னும் அதிகமாயிருச்சு. எந்த அளவுக்கு அதிகமாயிடுச்சுன்னா, இப்ப எல்லார் கையிலையும் செல்போன் வந்துருச்சு இல்ல, அந்த அளவுக்கு அதிகமாயிருச்சு. மார்க் 4:6. பின்பு அவர்களை நோக்கி, இந்த ஓமை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஓமையெல்லாம் இப்படி அறிவீர்கள். இந்த வசனத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஓமை சொல்லியிருக்கிறாரு. அந்த ஓமை தான் நம்ம பார்க்க போறோம். அந்த ஓமை என்ன அப்படின்னா, விதைப்பவனை பற்றிய ஓமை. இந்த விதைப்பவனை பற்றிய ஓமை தான் நம்ம பார்க்க போறோம். ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட்.